अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वषट्ते विष्णुभास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविष्टहव्यम्। वर्धन्तु त्वा सुष्ठृतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां। तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत् सम्यङ्न्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्ग तदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नम् तस्मै नमो मुनिवराय पराशराय। நம சர்வேபியः. ரகுகண மகாராஜாவுக்கு ஆதி பரதர் சொல்லின்றிருக்க கூடியதான ஸ்லோகங்கள், அந்த தத்துவங்கள், தத்துவார்த்தங்கள், அதுல தேகம் வேற, ஆத்மா வேற. அதனால நீ சொல்லக்கூடிய நான் நீங்கிறதான விவகாரம், நீ சுமக்கப்படுபவன் நான் சுமக்க கூடியவன்கிறதான விவகாரம், இதெல்லாம் எப்படி சேரும்? வெறும் அச்சித்துக்களினுடைய சங்காத்தமா இருக்கக்கூடியதான தேகம் போன்றதுதானே இந்த பல்லக்கு போன்றதுதானே இந்த தேகமும். ஆனால் சர்வதா ஸ்வயம் பிரகாசமா இருக்கக்கூடியதான ஆத்மாவை எப்படி இந்த தேகத்தோட சேர்ப்பிக்க முடியும்? அதனால எப்படியானால் இக்கடைசி ஸ்லோகத்துல ஏவம் சத்ர ஷலாகானாம் பிருச்சக்பாவே விமிருஷ்யதாம் क्वयातं छत्रमित्येन इत्येषः न्यायस्त्वयि तथामयि. அது மாதிரி பல்லக்கு வேற, அச்சித்தானது வேற, சித்தானது வேற அப்படிங்கிறத சொல்லி உன்னுடைய சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய கொடை முதலியதான எல்லாமே கூட அவைகள் எல்லாம் நீயா அப்படிங்கிறத பத்தி யோசி. இதெல்லாம் क्वयातं छत्रमित्येषः न्यायः त्वयि तथा मयि. அது வேற இது வேறங்கிறது எப்படி ஒன்னிடத்துல இருக்கோ அந்த மாதிரி என்னிடத்துல இருக்கு, வித்தியாசமா இருக்கு. அதாவது நான் அப்படிங்கிறது இந்த தேகம் இல்ல, நீ அப்படிங்கிறது இந்த தேகம் இல்ல. இந்த அச்சித்தாக இருக்கக்கூடிய இந்த பல்லக்கு கொடை முதலியவைகள் எல்லாம் ஒரு பக்கம், நீன்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஆத்மா வேற பக்கம். அந்த ஆத்மாவாதான் நானும் இருக்கேங்கிறதுனால உனக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்ல. நீ நான், தூக்குபவன் தூக்கப்படுபவன், இந்த கை காலு தோடு சுமக்கிறது, அதனால அந்த தோலை சுமக்கக்கூடியவனுக்கு பாரம் அப்படிங்கறதெல்லாம் வாஸ்தவத்துல கிடையாது அப்படிங்கிறதான பரம தத்துவார்த்தத்தை சொல்றார். பரம தத்துவார்த்தத்தை காண்பிக்கிறார். வாஸ்தவத்துல ஆத்மாவுக்கு கிடையாது. ஆத்மாவோடு கூடியதான இந்த தேகமா இருக்கிற பொழுது இந்த தேகத்துக்குத்தான் அதெல்லாம் உண்டு. உடம்பே நோகிறது, உடம்பெல்லாம் வலிக்கிறது, கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டா தேவலை மாதிரி இருக்கு. இது எதுக்கு? ஆத்மாவுக்கா தேகத்துக்கா? அதனால இத சொல்லணுமானா ஒரு ஆத்மா வேணும். வெறும் தேகத்தால அதை சொல்ல முடியாது. பிராணன் போய்விட்டதால்தான் பாரியா பிப்யதி தஸ்மின் காயே தேகாபாயே கதவதி வாயௌ பாரியா பிப்யதி தஸ்மின் காயேன்னு ரொம்ப அற்புதமா காண்பிச்சார் சங்கரர் தன்னுடைய அந்த பஜகோவிந்தம் கிரந்தத்துல. அப்போ இது ஆத்மா வேற, ஜீவன் அதாவது தேகம் வேற அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக இன்னும் ஒரு 10 ஸ்லோகங்கள்ல இந்த அத்தியாயமே முடிய போகிறது. புமாம் ஸ்திரீ கௌரஜோ வாஜி குஞ்சரோ விஹகஸ்தருஹு தேகேஷு லோகசம்ஞேயம் விக்ஞேயா கர்மஹேதுஷு. நான் நீங்கிறதும் இந்த லோகத்துல இருக்கக்கூடியதான புமான், ஆண், ஸ்திரீ, பெண்,
மாடு முதலியவைகள், வாஜி குதிரை, குஞ்சராகா யானை, விககா பறவை, தருகு மரம், இது எல்லாம் ஆத்மாவுக்கு பெயர் இல்ல. தேகேஷு லோக சம்ஞேயம், அந்தந்த தேகத்துக்கு அந்தந்த சரீரத்துக்கு அந்தந்த உடம்புக்கு கொடுத்திருக்க கூடியதான பெயர் சம்ஞேயம். அது எப்படி வந்ததுன்னா கர்ம ஹேதுஷு, கர்மாவை காரணமாக கொண்டு வந்திருக்க கூடியதான ஒரு யானையினுடைய உடம்பு, குதிரையினுடையதான உடம்பு, மனுஷனுடையதான உடம்பு, எறும்பினுடைய உடம்பு, மரமா இருக்கக்கூடியது, இது எல்லாம் வெறும் தேகத்துக்குத்தான். அப்ப ஆணு பெண்ணு நானு நீ அந்த ஆத்மாவுக்கு ஆண் பெண் தன்மையானது கிடையாதே அப்படிங்கிறார். புமான் ந தேவோ நரோ ந பசுர் ந பாதபஹ ஷரீராகிருதி பேதாஸ்து பூபைத்தே கர்மயோனயா. அதே வேற ஸ்லோகத்துல காண்பிக்கிறார். ஹே ராஜன், பூப அரசே, கர்மயோனயா, கர்மாவை யோனியாக கொண்டு, கர்மாவை காரணமாக கொண்டு, ஷரீர ஆகிருதி பேதாக, உடம்பின் வடிவத்தினுடைய பேதங்கள். ஒரு மாதிரி இருந்ததுன்னா ஆண்னு சொல்றோம், வேற மாதிரி இருந்ததுன்னா பெண்ணுன்னு சொல்றோம், வேற மாதிரி இருந்ததுன்னாக்கா தேவன்னு சொல்றோம், இன்னும் ஒரு வித்தியாசமா இருந்ததுன்னா மாடுன்னு சொல்றோம், பறவைன்னு சொல்றோம், பசுன்னு சொல்றோம், மரம்னு சொல்றோம். இதெல்லாம் புமான் தேவோ ந, இந்த நாம சொல்லக்கூடிய ஆத்மாவா இருக்கக்கூடியதான நான் சப்தமாகிறதான ஸ்வயம் பிரகாசமானதான அந்த தத்துவமானது, அந்த ஆத்ம தத்துவமானது அது ஆணும் கிடையாது, புமான் ஆண் கிடையாதுங்கிறதுனால ஆண் பெண் எதுவும் கிடையாது. தேவோ ந, தேவன் மனுஷன் அப்படிங்கிற மாதிரியான பேதங்கள் அதுக்கு கிடையாது. நரோ ந, ஒரு மனுஷன் அப்படிங்கிறதான ஹியூமன் ஃபார்ம் அப்படிங்கிறது கிடையாது. நச்சபாதபாஹா, அது மரம்தான் ஆத்மா அப்படிங்கிறது கிடையாது. இது எல்லாமே கர்மாவை காரணமாக கொண்டதான ஷரீரத்தினுடைய வேற்றுமைகள் தான் அப்படின்னார். ஷரீராகிருதி பேதாஸ்து தூபைதே கர்மயோனயா வஸ்து ராஜேதி அல்லோகே யச்ச ராஜபதாத்மகம் ததான்யச்ச நிருபேத்தம் தத் ந சத் சங்கல்பனாமயம். இந்த லோகத்துல ராஜான்னு சொல்லப்படக்கூடியதும், வஸ்து ராஜேதி, ராஜா இதி அப்படிங்கிறதும், ராஜேதி லோகேயச்ச ராஜபட்டாத்மகம், இவன் ராஜபட்டன் அப்படிங்கிறதும், இவன் அப்பா இவன் பிள்ளை அப்படிங்கிறதும், ததா அந்நியச்ச, அந்த மாதிரி அந்நியத்துங்களை தான் அது என் சொன்னது அப்பா பிள்ளை அப்படிங்கிறது. ஆத்மால அப்பா பிள்ளை ராஜா வேலைக்காரன்கிறதெல்லாம் எந்த விதமான பேதமும் கிடையாது. தத் ததா அந்நியச்ச நிருபே தம் தத் ந, அப்படி அது கிடையவே கிடையாது, அதெல்லாம் இல்ல. பின்ன என்ன தன்ன சத் நிருபே தம் தன்ன சத் சங்கல்பனாமயம், ந சத் சங்கல்பனாமயம். இது சங்கல்பனா, அதாவது இதனுடையதான சங்கல்பனாமயம், நாம சொல்லக்கூடியதான கல்பம். நாம அன்னைக்கு இதுக்கு பெயர் மரமா இருக்கக்கூடியதுக்கு நாம அன்னைக்கு மரம்னு பெயர் வச்சிருந்ததுன்னா அது மொரம்னு இருப்போம். என்னமோ ஒருத்தருக்கு தோணித்து அந்த மாதிரி பெயர் வச்சார். அப்போ அதுக்கு புஸ்தகம்னு ஏன் பெயர் வைக்கிறா, என்னமோ வச்சா. அதுக்கெல்லாம் கடைசியில நையாயிக்கால்லாம் என்ன சொல்றா, அதுக்கெல்லாம் ஈஸ்வர இச்சா சங்கேதா சக்தி அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்ற. கடைசியில அது ஈஸ்வர இச்சான்னு சொல்லிட்டா, அதுலதான் லோகத்துல இல்லட்டா பிரச்சனை வரும் அப்படிங்கிறது. அதனால இதுக்கு இந்த மாதிரியான பெயர் கொண்டு இப்படி வருதுங்கிறதெல்லாம் ஈஸ்வரனுடைய சங்கல்பம். இதுக்கு நாம கடம்னு பெயர் வைப்போம், இதுக்கு பட்டம்னு பெயர் வைப்போம், இத புஸ்தகம்னு சொல்லுவோம். இதெல்லாம் சங்கல்பனாமயம், இதெல்லாம் சங்கல்பனா மயம். அந்த சங்கல்பனாவினுடையதான பிராச்சுரியார்த்தே மயட்டு, சங்கல்பனை அந்த சங்கல்பத்தினாலே, சங்கல்பத்தின் ஆதிக்கத்தினாலே வந்தது. அதனால வாஸ்தவத்துல ந சத்து நிருபேர்த்தம் தன் ந சத், சத்து ந சத்து, அதுகள் எல்லாம் வாஸ்தவத்துல இருக்கக்கூடியவன அல்ல, வெறும் சங்கல்பத்தினாலே. அப்போ வாஸ்தவத்துல இந்த ஆத்மாவா இருக்கக்கூடியது மரமா இருக்கான்னா இல்லை, மொரமா இருக்கான்னா இல்லை, வேற எதுவாகவும் இல்லை. பின்ன அது என்னவா இருக்கு அப்படின்னா
சங்கல்பத்தினால அது வருது. அந்த சங்கல்பத்தை பண்ண பகவான் சத்திய சங்கல்பனா இருக்கிறதுனால அந்த வஸ்துக்கள் இல்லைன்னு சொல்லல. இது நாம சரியா புரிஞ்சுக்கணும். இந்த மரம் மொரம் மனுஷன் தேவன் ஆண் பெண் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. லோகத்தினுடையதான மித்யாத்வத்தைய அதனுடைய இல்லாமையோ நாம கல்பிக்கல. இதுகளெல்லாம் அது அல்ல அப்படிங்கிறார். அந்த ஆத்மா மரமா இல்லை, அந்த ஆத்மா ஒரு பிள்ளையா இல்லை, அந்த ஆத்மா புத்திரனா இல்லை, பிதாவா இல்லை, தேவனா இல்லை, திரியக்கா இல்லை, பசுவா இல்லை, பக்ஷியா இல்லை, பிராணியா இல்லை. ஆத்மா ஆத்மாவாக இருக்கின்றது. ஏன் அந்த பெயரெல்லாம் வந்ததுன்னா அதுகளுக்கு வித்தியாசத்தை காண்பிச்சு பண்ணணுங்கிறதான எம்பெருமானினுடையதான். பெருமாளுக்கு ததனு பிரவிஷ்ய சச்சத்யர்ச்சா பவத் அனுப்பிரவேசம் பண்ணி அதுகளுக்கு ரூப விபாகத்தை பண்ணி நாம ரூபாத்மகமான இந்த ஜகத்தை எம்பெருமான் உற்பத்தி பண்ணான் அவனுடைய சங்கல்பத்தினால. இப்ப யாரும் அது இல்லைன்னு சொல்லல. ஆனா இதெல்லாம் அந்த ஆத்மாவா இல்லை அப்படின்னு காண்பிக்கிறார். அதெல்லாம் திருக்காலமும் எப்பொழுதும் இருக்கக்கூடியதா இல்லை, அதுகளெல்லாம் நஸ்வரமா இருக்கக்கூடியவைகள். ஆனா நாம பேசின்னு இருக்கிறதான ஆத்மாங்கிறது அனஸ்வரமானது, அவிநாசியானது, எப்பொழுதும் இருப்பது, ஆரம்பம் இல்லாதது, முடிவு இல்லாதது அப்படிங்கிறது. ஆனா மற்றதுகள் எல்லாம் ஆரம்பம், தோற்றம், முடிவு, அழிவு, பெயர் இதையெல்லாம் கொண்டிருப்பது அப்படின்னார். ததான்யச்சென்று பேத்தம் தன்ன சத் சங்கல்பனாமயம் யத்து காலாந்தரேணாபி நான்ய சம்ஞாமுபைதி வை பரிணாமாதி சம்பூதாம் தத்வஸ்து நிருபதச்ச கிம். இப்போ ஆத்மாங்கிறது என்னது அப்படின்னார், எப்போதுமே மாறாதது அப்படிங்கிறார். யத்து அதாவது வியாக்கியானத்துல எங்களாழ்வான் வியாக்கியானத்துல அத்திர அசித்வஸ்துனி அவஸ்துத்வ அசச்சப்தௌ ந துச்சத்வ மித்யாத்வ பரௌ. இப்ப நாம சொல்றோம் பாருங்க, அது இல்லை அப்படிங்கிறது இல்லைங்கிறதுக்காக சொல்றாரு. அந்த இந்த லோகமே இல்ல, ஜகத்தே இல்ல, மரமே செடி கொடிகளே மனுஷனே ஆண் பெண் முதலியவைகளே கிடையாது, இதெல்லாம் மித்யாதான் அப்படின்னு சொல்றது இல்லைங்கிறது தான் அபிப்பிராயம்ங்கிறதுனால அடுத்த ஸ்லோகத்தை சொல்றாரு. அதாவது இந்த விஷ்ணு புராணத்தை சொல்லிட்டு வரக்கூடியதான பராசரருக்கோ, அதனால அவர் எடுத்து சொல்லக்கூடியதான ஆதி பரதர் முதலியவாளுக்கோ இந்த லோகம் இல்லை, இந்த லோகம் மித்யா அப்படின்னு சொல்றா எண்ணம் இல்லையா. அதனாலதான் இந்த ஸ்லோகத்துக்கு அவதாரிக்கு அப்படி காண்பிக்கிறார். பின்ன என்ன சொல்றார் அப்படின்னார், அதுகளெல்லாம் வினாசிகள்னு அர்த்தம். நசத்து அப்படின்னா அதுகள் இல்லை, அப்படின்னா அதுகள் நித்தியமா இல்லை, அதுகள் அவினாசிகளா இல்லை, அதுகள் எல்லாம் வினாசியா இருக்கு அப்படிங்கிறதுனால காண்பிக்கிறார். பரிணாமங்கள் ஏற்படுகின்றது. ஒரு மரம் இருக்கு, ஒரு சின்ன விதை, அது வளர்றது, உடனே அது ஒரு குச்சியா வளர்றது, அதுல இலைகளா வளர்றது, இன்னும் பெருசா போறது, கிளைகளா வளர்றது, இன்னும் பெருசா போகிறது, அதுக்குள்ள ஒரு பூ வருது, பூ காயாகிறது, காய் கனியாகிறது, கனி உடையறது, திருப்பி வருது. இது மாதிரி ஒரு காயாக இருந்தது, ஷலாட்டுன்னு பெயர். அந்த ஷலாட்டு அவஸ்தால காயா இருந்தது, கொஞ்ச நாள் ஆச்சு பழமா பழுத்துது. இப்ப எத்தனை பரிணாமம் ஏற்பட்டிருக்கு. அந்த காயா இருந்த பொழுது அதனுடையதான ரூபம் பச்சை வர்ணத்துல இருக்கு, அதனுடையதான அந்த கெட்டி தன்மை அது இருக்கு, அதனுடையதான ருச்சி வித்தியாசமா இருக்கு. ஆனா அதுவே பழமா ஆகிறது கொஞ்ச நாள் ஆச்சு. காலம் அதாவது காலம்ங்கிறதே எல்லாவற்றையும் மாற்றக்கூடியது. இப்ப காலம் அப்படிங்கிறது ஆச்சு, ஒரு மாசம் அதுலயே அப்படி இருந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு அது பார்த்துன்னா பழுத்து போகிற பொழுது வர்ணத்துல பரிணாமம் ஏற்பட்டிருக்கு. அதனுடைய கையால தொட்டா அந்த அளவுக்கு கெட்டியா இல்ல, அமுங்கிறது அதனுடையதான அந்த கெட்டித்தன்மையிலேயும் இப்ப பரிணாமம் ஏற்பட்டிருக்கிறது. அதனுடையதான ருச்சி வேற மாதிரி இருக்கிறது. இத்தனை பரிணாமங்கள் ஏற்பட்டிருக்கு. அப்போ எப்ப பரிணாமம் ஏற்பட்டதோ அப்போ காயா இருக்கும் தன்மை நித்தியம் இல்லை, அது கொஞ்ச நாளைக்குத்தான். பழமா இருக்கும் தன்மை நித்தியம் இல்லை, கொஞ்ச நாளைக்குத்தான். அப்படிங்கிறதான விபாக்கம் மாற்றம்
அப்படிங்கிறதுனால காலகிருத்தமானதான பரிணாமங்கள், மாற்றங்கள். அப்ப எந்த ஒண்ணு மாறுகிறதோ அது நித்தியம் இல்லை. அந்த காய் நித்தியம் இல்லை. ஏன்னா கொஞ்ச நாள்ல அது பழுக்க போகின்றது. இந்த சரீரம் நித்தியம் இல்லை. ஏன்னா கொஞ்ச நாள் கழித்து இது இன்னும் நடக்க போக முடியாமல் இருக்க போறது, கண்ணுக்கு தெரியாமல் இருக்க போறது, காது கேட்க முடியாமல் இருக்க போறது, கை நடுநடுன்னு இருக்க போறது, ஒரு தீர்த்தத்தை கூட சாப்பிட முடியாமல் ஆகிறது. எல்லாத்தையும் நாம பார்க்கிறோம். அப்ப பரிணாமம். அன்னைக்குதான் எவ்வளவு உறுதியா இருந்து இதை பண்ணோம், இப்ப நம்மளால பண்ண முடியலையேன்னு எத்தனை பேர் வருகிறவாள நம்ம பார்க்கிறோம். இது எதிரான காலக்கிருத்த பரிணாமம். 20 வருஷம் இருந்த பொழுது நன்னா பண்ண முடிஞ்சது, 50 வருஷம் முடிஞ்ச பொழுது அது குறைஞ்சது, 70 வருஷம் முடிஞ்ச பொழுது நடுங்க ஆரம்பிக்கிறது, 80 வருஷம் முடிஞ்ச பொழுது இந்த மாதிரி நினைக்கிறதே நேர்கோட்டுல வராம போகிறது. இதெல்லாம் எதனால? காலக்கிருத்த பரிணாமங்கள். அப்போ எந்த ஒன்று மாறுறதோ அந்த மாதிரி மாறக்கூடியதான தன்மையை கொண்டிருக்கக்கூடியதோட மாற்றமே இல்லாததா இருக்கக்கூடியதான ஆத்மாவினுடையதான தன்மையை எப்படி ஏறிட்டு சொல்ல முடியும்? அதனால காய்ங்கிறது ந சத்து அப்படின்னா காய் இல்லை அப்படிங்கிறது இல்ல, காய் அப்படிங்கிறது நித்தியம் இல்லை. இந்த சரீரம் ந சத்து, இந்த சரீரம் இல்லை என்பதில்லை, சரீரம் நித்தியமாய் இருப்பதில்லை. அப்போ அத்வைதத்துக்கும் நம்ம விசிஷ்டாத்வைதத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, அத்வைத்தம் இந்த இடத்துல ந சத்து சங்கல்பனாமயம் அப்படின்னு விஷ்ணு புராணமே சொல்லி இருக்கு பாருங்க. இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் அவவாளினுடையதான சங்கல்பத்தினாலேதான் தோன்றுகின்றது அப்படின்னு அத்வைதத்தை சொல்றதுன்னு சொன்னா, அடுத்த ஸ்லோகம் யத்து காலாந்தரேனாபி நான்ய சம்ஞாமுபைதிவை, எத்தனை காலமானாலும் வேற ஒரு சம்ஞாவை, பெயரை, ரூபத்தை, வடிவத்தை, குணத்தை பெறாதோ, அதுல மாற்றங்களை பெறாதோ. காயா இருந்தது கனியாக மாறுறது, இப்ப பெயர் மாறி போயிடுது, ரூபம் மாறி போயிடுது, தன்மை கெட்டியா இருந்தது மாறி போயிடுது, ருச்சி அந்த தன்மை மாறி போயிடுது. ஆனா எந்த ஒன்று காலாந்தரேனாப்பி, எத்தனை காலம் ஆனாலும் வேறு காலத்திலேயுமே கூட அந்நிய சம்ஞாமுபைதிவை, வேற ஒரு சம்ஞாவை பெறாதோ. எந்த ஒன்று வேற சம்ஞாவை பெறுகிறதோ அப்போ அதுக்கு முன் சம்ஞால அது நித்தியமா இல்ல, அது எப்பொழுதுமே இருக்கிறதுங்கிற தன்மை இல்லை. பழமா ஆனது அதுக்கு முன் தன்மையில காயா இருந்த பொழுது அது நித்தியமா இருந்தா இப்ப ஏன் பழம்னு ஆகணும்? அது காயாவே தானே இருக்கணும். ஏன் இப்ப அதுக்கு வர்ணம் மாறணும்? ஏன் இப்ப அதுக்கு குணம், ருச்சி முதலியவைகள் மாறணும்? அப்ப எப்ப மாறுறதோ மாறி பழம்னு ஆச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காய் அப்படிங்கிறதான தன்மை நித்தியம் இல்ல, அதுதான் மாறி இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியறது. அப்போ எந்த ஒன்று எத்தனை காலம் ஆனாலும் கூட வேறு ஒரு பெயரை, பெயர்னா பெயர் மாத்திரம் இல்ல, குணத்தையோ ரூபத்திலேயோ எந்த மாதிரியானதான தன்மைகளிலே மாற்றத்தை அடையாதோ, பரிணாமாதி சம்பூதாம், மாற்றம் பரிணாமாதி சம்பூதம். அந்த பெயர்கள்லாம் ஏன் வந்ததுன்னா மாற்றத்தினாலே வந்தது. கனி, பழம் அப்படிங்கிற பெயர் ஏன் வந்ததுன்னா காய்ங்கிறது மாறித்து அதனால வந்தது. அப்ப பரிணாமத்தினாலே தோன்றியதான எந்த ஒரு பெயரானது உண்டோ அந்த பெயரினுடைய மாற்றத்தை எந்த ஒன்று பெறமாட்டாததோ அந்த ஆத்மாவோட கூட இதுவும் ஒண்ணுன்னு எப்படி சொல்ல முடியும்? தத்வஸ்து தச்சகிம். ஏன்னார், எதெல்லாம் நாம பார்க்கிறோமோ அந்த பார்க்கக்கூடியதான வஸ்துக்கள் தான், பிரத்யட்ச திருஷ்டமான வஸ்துக்கள்ல தான் மாற்றங்கள் ஏற்படும். ஒரு புஸ்தகத்தை வச்சிருக்கோம், இன்னைக்கு நாம புதுசா புஸ்தகத்தை 500 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கோம், அது வெள்ளை வெளையர்ந்து நன்னா இருக்கு, அதை எடுத்தாலே படிக்கணும் போல இருக்கு. ஆனா அதுவே ஒரு 10 வருஷம் கழிச்சு நாம வந்து பார்த்தா தூசி தட்டி போய் அது எப்படியோ அந்த வெளுப்பான புஸ்தகம் கூட கொஞ்சம் பழுப்பா ஆயிடுச்சு. இது எதனால ஏற்பட்டது? காலத்தினால ஏற்பட்டது. இப்போ அதுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்கா இல்லையா? எல்லா வஸ்துவும் பரிணாமத்தினால ருச்சியிலிருந்து உள்பட, அதனாலதான் யாத்தயாமம் கதரசம் பூத்தி பரியுஷித்தம் செய்யது, அதெல்லாம் போஜனம் தாமச பிரியம் அப்படின்னு வச்சதான பழச சாப்பிடக்கூடாது அப்படின்னா. ஏன்னா அதுல ருச்சி மாறி போயிடும். ருச்சி மாறி போனா புத்தி மாந்தியம் ஏற்படும், மதம் ஏற்படும், கூர்ணனம் ஏற்படும், அப்படி சுத்துற மாதிரி இருக்கும். இப்ப அதுதான் மது, கள்ளு அப்படிங்கிறது. கள்ளுங்கிறது என்ன?
வெறும் பனை மரத்தினுடையதான சார எடுத்து என்னமோ பண்ணி அதுல இந்த என்னென்னமோலாம் போடுறா, சக்கரை வெல்லம் எல்லாத்தையும் போட்டு பூமியில புதைச்சி வைக்கிறான். ரொம்ப நாள் கழிச்சு போனா அதுல ஒரு புளிப்புத்தன்மை ஏற்பட்டு ருச்சி மாறி போயிருக்கு. ருச்சி மாறி போனா அதனால நம்மளுக்கு மனசுல விகாரம் ஏற்படுறது, அதனால மனோ மாந்தியம் ஏற்படுறது. அப்ப இது எல்லாம் ஏற்படுமே, இதெல்லாம் பரிணாமாதிகிருத்தமானது. அப்ப அதுக்கு பெயர் முன்னாடி இருந்தது நுங்கு, அந்த நுங்குக்குள்ள இருக்கக்கூடியதான சாறு. இப்ப அதுக்கு கல்லுன்னு பெயர். பரிணாமத்தினால பெயர் மாறி போயிடுது, ருச்சி மாறி போயிடுது. அதனால நம்மளுடையதான மனோபாவம் மாறி போயிடுது, நம்மளுடையதான தேகத்துல மாற்றம் ஏற்படுறது. கண்ணா சொருகிண்டு போறது, வாயா இஷ்டத்துக்கு பேசுறது, இந்த காலா ஒரு பக்கமா போகிறது. எதனால ஏற்பட்டுதுறான்னார், வெறும் பணமா இருந்திருக்க கூடியதான பணம் பால் அல்லது பணம் நீர் அப்படிங்கிறது பதநீர்னு இருந்திருக்க கூடியது மாறி போன பொழுது இந்த பரிணாமத்தினால எல்லா மாற்றங்களும் ஏற்படுறது. இப்படி என்ன விஷயத்தை எடுத்துட்டாலும் பரிணாமத்தினாலே மாற்றத்தை, எதுல மாற்றம் ஏற்படுறதுன்னா ரூபம், பெயர், குணம், ஸ்வபாவம், ஸ்வரூபம் எல்லாத்திலேயும் மாற்றங்கள் ஏற்படுறது. அந்த மாதிரி மாற்றம் ஏற்படக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் நம்மாலே பிரத்யக்ஷ திருஷ்யங்கள். அதிருஷ்யமாக இருக்கக்கூடியதான எந்த விதமான அதிருஷ்யமா இருக்கக்கூடியதான பிரத்யக்ஷ கோச்சரமா இல்லாததான அந்த ஆத்ம வஸ்துல அதெல்லாம் கிடையாதுங்கிறதுனால பரிணாமாதி சம்பூதாம் தத்வஸ்து நிருப தச்சகிம் தது, அந்த ஆத்மாவும் இதுவும் எப்படி ஒன்னாகும், கிம் அது எப்படி ஒன்னாகும், அது என்ன சேர்ந்து இருக்குமா, இது வேற அது வேற அல்லவா அப்படின்னு கேட்கிறார். ராஜா சர்வஸ்ய ரசர்வலோகஸ்ய பிது புத்ரோ ரிபோ ரிபுஹு பத்ஞா பதி பிதா சூனோஹோ கிம் த்வாம் பூப வதாம்யஹம். நான் உன்னை என்னன்னு சொல்ல, அத்தனை லோகத்துக்கும் ராஜாவா இருக்க, பிள்ளைக்கு அப்பாவா இருக்க, மனைவிக்கு பத்னியா இருக்க, சேவகனுக்கு எஜமானனா இருக்கே, நான் உன்னை என்னன்னு சொல்ல. இதெல்லாம் உபாதிகிருத்தமானது. பரிணாமாதிகளால ஏற்பட்ட மாற்றங்கள் போலே உபாதிகிருத்தமானதுகள் எல்லாம் கூட ஏற்படும். எதுக்குள்ள வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுதான். இப்ப நாம சொன்ன உதாரணமே கூட எடுத்துக்கோங்களேன். ஒரு பால், அந்த பாலை நாம சரியான ஒரு பாத்திரத்துல, வெள்ளி பாத்திரத்துல வச்சுட்டு வந்தா அது உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறோம். அந்த பாலையே ஒரு தேங்காவினுடைய ஓட்ட போட்டு ஒரு தேங்காவுக்குள்ள போட்டு வச்சோம்னா சரி பரவாயில்ல, அது இளநீர் மாதிரி அப்படிங்கிறோம். ஆனா அதையே ஒரு பனை இதுக்குள்ள போட்டு வச்சோம்னா ஐயோ அது கூடாது, அது கல் மாதிரி அப்படின்னு சொல்றோம். ஏன், எதுல இருக்கோ அதனால வந்து இருக்கக்கூடியது. அந்த மாதிரிதான் நம்ம சித்தாந்தத்துல கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, அது எதுல இருக்குன்னு பாரு. அப்போ உபாதிகளாலேயும் கூட இந்த மாற்றங்கள் ஏற்படலாம். காலத்தினால ஏற்பட்டது, பரிணாமத்தினால ஏற்பட்டதான பெயர் மாற்றங்கள் எல்லாம் இப்ப காண்பிக்கிறார். நீ உன்னுடைய மனைவிய பாக்குற பொழுது பர்த்தான்னு ஆகிறாய், பிள்ளைய பாக்குற பொழுது அப்பான்னு ஆகிறாய், உங்க அப்பாவை பாக்குற பொழுது பிள்ளைன்னு ஆகிறாய், சேவக்கனை பாக்குற பொழுது எஜமானன்னு ஆகிறாய், லோகத்துக்கு பார்க்கிற பொழுது ராஜான்னு ஆகிறாய். நான் உன்னை என்னன்னு கூப்பிட, ஆத்ம வஸ்துவுக்கு இந்த மாதிரி பெயர் உண்டா? அதெல்லாம் நாம கொடுக்கக்கூடியதான பெயர்கள். அது என்னடா ஆத்மா அப்படிங்கிறது. அந்த ஆத்ம வஸ்துவுக்குத்தான், அதாவது ஆத்ம வஸ்துக்குன்னா இந்த ஆத்மா, அதுக்கு மேல பரமாத்மான்னு ஒண்ணும், அதுக்குத்தான் நாம நாராயணாதி நாமக்கள் எல்லாம் கொடுத்து லட்சார்ச்சனை, அதே மாதிரி கோட்டி அர்ச்சனைகள் எல்லாம் பண்றோம். என்ன, நாம கொடுக்கக்கூடியதான நாம ஆத்ம வஸ்துவுக்கு வாஸ்தவத்துல அதுக்கு எந்த விதமான ரூப நாமதேயாதிகளாலே ஏற்பட்டிருக்கக்கூடியதான மாற்றங்கள் கிடையாது. பத்னியா பதி பிதா சூனோ கிம் த்வாம் பூப வதாம்யஹம். ஒன்னா என்னன்னு கூப்பிட சொல்லு. கிமே தச்சிர கிம் நு கிரீவா தவ தவோதரம் ததோதரம் கிமு பாதாதிகம் துவம் வை தவை தத் கிம் மஹீபதே. ஹே அரசனே, நீ என்ன தலையா? இந்த நீ அப்படின்னு நான் சொல்லக்கூடியது தலையா, கிரீவா கழுத்தா,
உதரம் வயரா பாதாதிக்கம் கால. நான் உன்னை என்னன்னு புரிஞ்சுக்கிறது? தவை தத்கிம் மஹீபதே, இதுல எது நீ எனக்கு சொல்லு. அப்ப நீ என்ன சொல்லணும்? இல்ல இதெல்லாம் அங்கங்கள், அங்கங்களை கொண்டிருக்கக்கூடியதான அங்கின்னு ஒண்ணு இருக்கணும். அந்த அங்கிங்கிறத நாம் அங்கீகரிக்கணும். அது அப்படின்னு சொன்னா எது அங்கங்களை கொண்டிருக்கக்கூடிய அங்கிங்கிறதான வியவஸ்தை வரும் பொழுது நாமோ இதுக்கு மேல அழியாததான ஒண்ணு இருக்கு, அது இந்த சரீரம்ங்கிறதான ஒண்ணை பிடிச்சுக்கிறது அப்படின்னு நாம சொல்ற பொழுது நிச்சயமாய் தேக வியதிரிக்தமாக, தேக வியதிரிக்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது தேகத்துக்கு ஏற்பட்ட எந்த தோஷங்களாலேயும் தட்டப்படாததாய் தொடப்படாததாய் ஒரு வஸ்து இருக்கு அப்படின்னார். அதனால நான் நீ அப்படிங்கிற வியவஸ்தை இதெல்லாம் ஏற்படாது அப்படின்னார். சமஸ்தாவயவேபியஸ்வம் பிருச்சக்பூத வியவஸ்திதா. அதனால ராஜா நீ எல்லா அவயவங்கள்ல இருந்தும், கை காலு கண்ணு மூக்கு நாக்கு எல்லா அவயவங்கள்ல இருந்து வித்தியாசம், நீங்கிறது இல்ல ஆத்மாங்கிறது. பிருச்சக்பூத வியவஸ்திதா கோஹம் இத்யத்ர நிபுணோ பூத்வா சிந்தய பார்ச்சிவா. இதுல நான் யாருங்கிறத நம்ம உட்கார்ந்து யோசிடாப்பா ராஜா. கோஹம், இதுல கோஹமித் நிபுணாக, இதுல நான் யாருங்கிறத பற்றி நன்னா யோசித்து பாரு, உனக்கே தெரிய வரும். ஏவம் வியவஸ்திதே தத்வே மயாஹமிதி பாஷித்தும் பிருச்சக்கரண நிஷ்பாத்யம் சக்கியதே நிருபதே கதம். இப்படி இருக்கிற பொழுது, அதாவது இந்த சரீரம் ஆத்மா இல்ல, இந்த சரீரத்துக்கு அங்கமா இருக்கக்கூடிய கண்ணு காலு கை மூக்கு நாக்குங்கிறதான அங்கங்கள் எல்லாம் ஆத்மா இல்ல. ஏன்னா சரீரம்ங்கிறது விழக்கூடியது, மாற்றக்கூடியது, பரிணாம பேசலம், மாற்றத்தினாலே பல வகைப்பட்டதான தன்மைகளை கொண்டிருக்கக்கூடியது. ரூபம் நாமம் ருச்சி ஸ்வரூபம் ஸ்வபாவம் இவைகள் எல்லாம் மாற்றத்தை கொண்டிருக்கக்கூடியதான இந்த தேகமாகிற அச்சித் வஸ்துவிலிருந்து பிருச்சக்காய் சித்தாய் ஞானவானாய் ஒன்றாய் எப்பொழுதும் இருக்கக்கூடியதாய் நித்தியமாய் இருக்கக்கூடியதான இந்த வஸ்து, அந்த வஸ்துவா அந்த ஆத்ம வஸ்து, அந்த மாதிரி இருக்கக்கூடியதான ஆத்ம வஸ்துவ மயா அகமிதி பாஷித்தும் கதம், நான் நான் நீ அப்படிங்கிறதெல்லாம் பிருச்சக்கரணம் பண்ணி, அதாவது பிரிச்சு பார்த்து நான் எப்படி உணர முடியும்? அதனால நல்லா யோசித்து பார். நான் உன்னை தூக்கிண்டு வரேன், நீ தூக்குற சரீரம் சிரமம் அப்படின்லாம் சொல்றையே, ஏது பாரம், ஏது சிரமம், ஏது தூக்குகை, ஏது நீ, ஏது நான், இதெல்லாம் எதுவுமே இல்லையே. நித்தியமான வஸ்துவாக இருக்கக்கூடியதான ஆத்மாவுக்கு அனித்திய வஸ்துவினுடையதான சம்பர்க்கத்தை நாம கொடுக்கிறது. அப்படிங்கிறதுனாலதானே இந்த ஞானம் ஏற்படுறது, அதாவது அஜ்ஞானம் தான் அவித்யா ஏற்படுறது. அனாத்மனி ஆத்ம புத்தி தானே அவித்யா, இதுதானே மித்யா, இதுதானே அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானம் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கவே தானே நானு நீங்கிறதான தன்மை. நான் வேற நீ வேற இல்லை அப்படின்னும் பொழுது தூக்கப்படுபவன் தூக்குபவன்கிறதான வேறைங்கிறதான தன்மை இல்ல. இப்போ கொஞ்ச தூரம் தானே தூக்கிண்டு வந்த, அதுக்குள்ள உனக்கு சிரமம் வந்துடுத்தான்ற கேள்வி எப்படி பொருந்தும்? சிரமம்ங்கிறது தேகத்துக்கு தானே, ஆத்மாவுக்கு எப்படி? அதனால நீன்னு சொல்லக்கூடியது என்னுடைய தேகமா ஆத்மாவா? என்னுடைய தேகத்துக்கு தானே சிரமம் இருக்க முடியும். ஆனா ஆத்மா எப்படி நீ அத நிர்தேசம் பண்ணுவாய்? நீ சிரமப்படுகிறாயா அப்படின்னு, நீ தூக்கப்படுகிறாய்னு நினைக்கிறாயே அது எப்படி? நான் தூக்குகிறேன்னு நினைக்கிறாயே எப்படி? ஆத்ம வஸ்து நித்தியமானது, மற்றதெல்லாம் அனாத்ம வஸ்துக்களா இருக்கக்கூடியவைகள் எல்லாம் அனித்தியமானது. அப்படி நித்தியானித்தியங்களை போய் சேர்த்து பேசுறது எப்படி பொருந்தும்? அதனால நீ என்ன கேட்ட? நான் தூக்குறேன், அதாவது நீ தூக்குகிறாய், நான் தூக்கப்படுகின்றேன். நீ ஏடாகுணமா நடந்து போறதுனால எனக்கு தலை இடிக்கிறது. இப்பதானே தூக்கின்னு வந்த, உனக்கு அதுக்குள்ள உடம்பு ஓஞ்சு போயிடுதா? பார்த்தா குண்டா இருக்கியே, இது எல்லாம் எங்க பொருந்தும்னு அவன் பாட்டுல தெரியாம ஒரு கேள்வி கேட்டான். இவர் ஆத்ம வஸ்துவ பளபள 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 பளபளன்னு பேசினார். அதாவது லோகத்துல நீங்க சில பேரை பார்த்திருக்கலாம், அவ எப்படிப்பட்டவா அப்படின்னா சாதாரணமா பேச மாட்டான். அப்படி பேச ஆரம்பிச்சான்னா அவன் ஒரு மணி நேரத்துக்கு பேசுவான். இல்லாட்டா அவ பாட்டுல உட்கார்ந்துட்டு இருப்பா, அவ எத்தையோ யோசிச்சுட்டு இருப்பா. அந்த மாதிரி சில பேர்லாம் இருக்கா. சில பேர் எல்லா விஷயத்திலையும் பேசுறவாளும் இருக்கா.
இவர் அந்த மாதிரி யாராவது ஒரு சரியானவன் கிடைச்சான்னா அவன்கிட்ட நாம பேசணுங்கிறதான எண்ணம் இருந்திருக்கும் போல இருக்கு அவர் மனசுல. நம்மளுடைய லோகத்தினுடைய நன்மைக்காக அவர் ஆத்மவஸ்து, இது நம்ம எல்லாரும் ஒத்துக்கிறது. ஆத்மவஸ்து இந்த அச்சித்தான இந்த தேகாதிகள்ல இருந்து வித்தியாசமாக்கு. இந்த தேகம்தான் நான், மனுஷன், சிங்கம், புலி, கரடி அப்படிங்கிறதானது பிராணி, பசு, மரம், செடி, கொடி, மனுஷன், ஆண், பெண், ராஜா அப்படிங்கிற வித்தியாசங்கள் எல்லாம் கொண்டது. ஆத்மவஸ்துவுக்கு அதெல்லாம் கிடையாது. இது எல்லாம் சரீரத்தினுடையதான் முடியும். எனக்கு எப்படி தூக்கக்கூடியவன்கிறதான தன்மை ஏற்பட முடியும்னு காண்பிக்கிறார். இவன் இவ்வளோ நேரம் பேசினான். அதாவது பார்த்தா ஒரு அழுக்கு வேஷ்டியும், தலை ஜடகடையா ஜடஜடையா பிரியா இருக்கக்கூடியதான தலையும், அழுக்கான பூனலாம். அது கூட பாகவதத்துல அந்த பூனல் கூட நல்லா இருக்காதான், ஏதோ அங்கங்க விட்டு போயிருக்குமா, அறந்து போயிருக்குமா. அதுக்கு மேல அழுக்கானதான வஸ்துவான், இது வஸ்திரமா. அவர் பக்கத்துல போனாலே ஒரு குளிக்க மாட்டாததுனாலே ஏற்பட்டு இருக்கக்கூடியதான ஒரு துர்கந்தமா. இப்படி எல்லாம் இருக்கக்கூடியவர் இன்னைக்கு பேசினார் 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 பேசினார், அவ்வளவு பேசினார். உடனே ரகுகண மகாராஜா அவர்கிட்ட கேட்கிறான், நீர் இவ்வளவு தூரம் சொல்றீரே, எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட நான் இந்த விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் போறேன். நான் கபிலாசிரமத்துக்கு போயிட்டு இருக்கேன். நீங்க இன்னும் கொஞ்சம் கூட எனக்கு உபதேசம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறான். இது ஸ்ரீ விஷ்ணு புராணே த்விதீயேம்சே த்ரயோதசோऽध्यायः அத சதுர்தசோऽध्यायः ஸ்ரீ பராசரः நிஷம்ய தஸ்யேதி வசः பரமார்த்த சமன்விதம் பிரஸ்ரயாவனதோ பூத்வா தமாஹ நிருபதிர்த்விஜம். அவர் அந்த பிராமணன் சொன்னதான இந்த வார்த்தைகளை, அதாவது அவர் பிறப்பினாலே பிராமணன், அந்த பிராமணன் சொன்னதான இந்த வார்த்தைகளை நிஷம்ய, அதை கேட்டுவிட்டு பரமார்த்த சமன்விதம், அது உத்கிருஷ்டமான பல அர்த்தங்களோடு கூடியிருக்கக்கூடியது. பரமார்த்தத்தையா வக்ஷமான ஆத்மா சமன்விதம். பரமார்த்தம் அப்படின்னு பின்னாடி சொல்ல போறார். ஸ்ரேயஸ் பரமார்த்தம்னு ரெண்டு விஷயம் சொல்ல போறார். நாமெல்லாம் ஸ்ரேய பிரேயஸ்ன்னு ரெண்டு சொல்லுண்டு, இந்த லோகத்துல பிரேயஸ், அது மூலமா மோட்சம் அடையிறதுங்கிறது ஸ்ரேயஸ். ஸ்ரேயஸ் சூத்தியம் சக்ருதா பிதையேங்கிறதெல்லாம் சொல்றோம். ஆனா இவாவன்னு சொல்ல போறா, நம்ம ஆத்மாவுக்கு எது ஸ்ரேயஸ்ன்னு ஒண்ணு பார்த்து, நம்ம ஆத்மாவுக்குங்கிறது இல்ல, அது மோட்ச பர்யந்தம் யோசிக்க கூடியது. இப்ப பசியா இருக்கு, அதுக்கு என்ன பண்ணலாம்னார், எது நன்னா இருக்கும், எப்பாவது நன்னா சாப்பாடு கிடைச்சதுன்னா நன்னா இருக்கும் அப்படிங்கிறார். அதனால நிஷம்ய தஸ்யேதி வசஹ பரமார்த்த சமன்விதம் பிரஸ்ரயாவனதோ பூத்வா தமாஹ நிருபதிர்த்விஜம். பரமார்த்தம் பின்னாடி சொல்ல போறார், ஒரு உயர்ந்ததான அர்த்தம். அந்த உயர்ந்ததான அர்த்தத்தோடு கூடியதான இவருடைய வார்த்தைகளை இவ்வாறு கேட்டுவிட்டவனான ராஜா பிரஸ்ரயாவனதோ பூத்வா, குண்டாதான் இருக்க, ஏன் இப்படி குதிச்சு குதிச்சு போற, எனக்கு இடிக்கிறதே, இப்படி எல்லாம் பேசியிருந்ததான ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டு பிரஸ்ரய அவனதோ பூத்வா, வினயத்தினாலே அவனத்தனாய் தாழ்ந்தவனா அவரை பார்த்து இப்படி குனிஞ்சி கை கூப்பினவனாய் மறுபடியும் ராஜா கேட்கிறான். ராஜோ வாச பகவன், நேற்றுக்கு பிராமண திவிஜன்னு சொல்லிட்டு இருந்தான், இப்போ பகவன்யத்வயா புரோக்தம் பரமார்த்தமயம் வசஹ ஸ்ருதே தஸ்மின் பிரமந்தீவ மனசோ மம விருத்தயாஹ. ஆனா இந்த வேதாந்தம், இந்த விஷயங்கள் எல்லாம் வெறும ஒரு வாட்டி சொன்னா போருமா? எப்பொழுதுமே நீங்க நம்மளை பார்த்து சொல்றா, எப்பொழுதுமே இனிமே நம்ம மாத்திரம் உனக்கு பூனெல்லாம் போட்டாச்சு, இனிமே நான் சொல்லக்கூடாது, அடியேன்னு சொல்லணும்னு சொன்னா அப்படின்னாக்க உடனே குழந்தை அந்த கொஞ்ச நாளைக்கு அது என்ன பண்ணும், அடியேன்னு. அதுக்கப்புறமா சொத்தாக வெளியில எல்லாம் பேசுறதுனால அதுக்கு நான்கிறதான தன்மை வரப்போகுது. எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது, எங்க பெருமாளுக்குன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னா அது கொஞ்ச நாளைக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் எங்க பெருமாளுக்கு அப்படின்னு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் வெளியில போறச்சே எங்க பெருமாள் சொல்றதா, அப்ப ஆத்துலையும் அப்படி சொல்றது இல்லை. இப்படி எல்லா விஷயத்திலேயும் நமக்கு வரக்கூடியதான ஞானம் பல வகைப்பட்ட காரணங்களால சிறகால ஸ்தாயியாய் இல்லாமல் அச்சிரமாய் கொஞ்ச நாள்லேயே மாறக்கூடியதா இருக்கு. ராஜா சொல்றான், நீங்க சொல்லக்கூடியதான இந்த பரமார்த்தங்கள் எல்லாம், மிக உயர்ந்ததான விஷயங்கள் எல்லாம் கேட்டு எனக்கு மனசோ மம விருத்தயா பிரமந்தீவ தஸ்மின் பிரமந்தீவ மனசோ மம விருத்தயா,
என்னுடைய மனோவிருத்திகள் எல்லாம் பிரமிக்கின்றன, அதிலேயே சுற்றி கொண்டிருக்கிற. ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். கொஞ்சம் எனக்கு மனசு பிரமிக்கிறதுன்னு சொல்லலாம், அல்லது அதிலேயே சுற்றி கொண்டிருக்கின்றது என்னுடைய மனசினுடைய எல்லா வியாபாரங்களும் அப்படின்னு. ஏ தத்விவேக விஜானம் யதசேஷேஷு ஜந்துஷு பவதா தர்ஷிதம் விப்ர தத் பரம் பிரகிருதேர்மஹத். நீங்க இப்ப சொன்னதான விஷயங்கள் எல்லாம் பிரகிருத்தியிலிருந்து வித்தியாசமானதாய் பிரகிருத்தியில இருக்கிறவாள் எல்லாருக்கும் நீங்க சொன்னதான இந்த பிரம்மத்தை, அதாவது இந்த ஆத்மவஸ்து இருக்கே, அந்த ஆத்மவஸ்துவானது பிரகிருத்தேஹே பரம் தத்பரம் பிரகிருதேர்மஹத். அது மிகச்சிறந்ததான உயர்ந்ததான வஸ்து. பிரகிருத்தியை காட்டிலும் வசத்தியான, ஆமா பிரகிருத்தியை காட்டிலும் இந்த புருஷன்கிறது வசத்தியானதுதான், வித்தியாசமானதுதான். நாகம் வஹாமி சிபிகாம், நீங்க சொன்னீங்க நாகம் வஹாமி சிபிகாம், நான் பல்லக்கை தூக்கவில்லை. சிபிகா ந மயிஷ்சிதா, பல்லக்கு என்னிடத்திலே இல்லை. ஷரீரம் அந்நியத அஸ்மத்தா ஏனேயம் சிபிகா திருதா, எங்கள்கிட்ட இருந்து இந்த வித்தியாசமானது இந்த நான்கிறதான சப்தவாச்சி, அதனாலேதான் இந்த சரீரமானது எந்த சரீரத்தினாலே இந்த பல்லக்கு தூக்கப்பட்டதோ அது அந்த அஸ்மத் சப்தவாச்சியான நான் சொல்லப்படக்கூடியதுல இருந்து வித்தியாசமானதுன்னு நீங்க சொன்னீங்க. குண பிரவருத்தியா பூதானாம் பிரவருத்தி கர்மச்சோதிதா, இந்த லோகத்துல எல்லா வஸ்துக்களும் குண பிரவருத்தியா பூதானாம் பிரவருத்தி, காரியங்கள்ல ஈடுபடுறது, நல்ல காரியங்களை ஈடுபடுறதாக பட்சத்துல சாத்விக குணத்தினுடையதான மேலிட்டினால, இல்ல ஏதோ ஒண்ணு ஓடிண்டே இருக்கிறதுனா ராஜசிகத்தினுடையதான ஈடுபட்டனால, அல்லது ஒருத்தன் இப்படியே காலை நீட்டின்னு வெறுமை இப்படியே உட்காந்துட்டு இருக்கான், நாளெல்லாம் இப்படி உட்காந்துட்டு எதையோ ஒண்ணு பார்க்கறான், அதை பார்க்கறான், இதை பார்க்கறான், டிவியை பார்க்கறான், செல்போனை பார்க்கறான், இப்படியே காலத்தை கழிக்கிறான் அப்படின்னு சொன்னா தாமசிக்கத்தினுடையதான. அப்ப எல்லாமே இந்த லோகத்தினுடையதான எல்லா பிரவருத்திகளும் நல்லதோ அல்லது நல்லதுக்கு இதரமா இருக்கக்கூடிய தீயதா இருக்கணுங்கிறது இல்ல, இது எல்லாமே குணப்பிரவருத்தியா, அதெல்லாம் கர்மச்சோதிதா. ஏன் சுவாமி இவருக்கு இந்த மாதிரி வருவானேன்னாரு, அதெல்லாம் அவாவா கர்மச்சோதித்தம், அவாவாளுடைய பூர்வ ஜன்ம கர்மார்ஜிதமானதுனாலே குணங்கள்ல ரஜோகுணம் தமோ குணங்கள் எல்லாம் தற்றி இருக்கின்றது. பிரவர்த்தந்தே குணாஹ்யேதே கிம்மமே தித்வயோதிதம். அப்போ இதெல்லாம் குணங்களால ஏற்பட்டது. நான் ஆத்மவஸ்துவானது என்ன பண்ணாயின்னு தேவரீர் சொன்னீர். ஏ தஸ்மின் பரமார்த்தஜ்ஞமம ஸ்ரோத்ர பதம் கதே, இந்த மாதிரி உயர்ந்ததான அர்த்தம் என்னுடையதான காதை வந்தடைந்த பொழுது மனோ விஹ்வலதாமேதி பரமார்த்தார்ச்சிதாம் கதம், பரமார்த்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதான விஷயத்துல அர்ச்சிதாம் கதம், யாச்சனையை பண்ணக்கூடிய வாஸ்தவமான பரமார்த்தம் என்ன, உயர்ந்ததான அர்த்தம் என்னங்கிறதானது எப்படியாவது நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்கின்றதான ஆசையை கொண்டதான என்னுடையதான மனசு விஹ்வலதாமேதி ஒரு இடத்துல இல்லாம சுத்திட்டே இருக்கு. அந்த விஷயம் எவ்வளவு தூரத்துக்கு எப்படி நாம புரிஞ்சுக்கணுங்கிறது அவ்வளவு சுலபமா இல்லாம மனோபிரமண காரணமா இருக்கு நீங்க பேசி இருக்கக்கூடியதான வார்த்தைகள். பூர்வமேவ மகாபாகம் கபிலர்ஷிமஹம் த்விஜ பிரஷ்டுமப்யுத்யதோ கத்வா ஸ்ரேயஸ் கிம் வத்ர சம்சமே. ஏற்கனவே நான் கபில மகாரிஷியை போய் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கிளம்பினேன். பூர்வமேவ மகாபாகம் கபிலர்ஷிமஹம் த்விஜ, கபில ரிஷியை பிரஷ்டும் அப்யுத்யதோ கத்வா, அவரை பார்த்து இந்த விஷயங்களை எல்லாம் கேட்க வேண்டும் என்பதற்காக அப்யுத்யதாக முயற்சி செய்ததான எனக்கு ஸ்ரேயஸ் கிம் வத்ர சம்சமே, எது ஸ்ரேயஸ்கரமா இருக்கும், எனக்கு நன்மை பயக்கக்கூடியதா எது இருக்கும். இவ பாருங்க, அவன் 2 வார்த்தை சொல்றான். நீங்க பரமார்த்தத்தை சொல்றீங்கோ, இந்த இடத்துல பரமார்த்தம் அப்படின்னா உண்மைன்னு அர்த்தம், உயர்ந்ததான அர்த்தம் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரேயஸ் என்ன இருக்க முடியும் சொல்லுங்கோ. இவைகளை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக மகரிஷியினுடைய ஆசிரமத்துக்கு போயிட்டு இருக்கக்கூடியதான எனக்கு உங்களை சந்திக்கக்கூடியதான பாக்கியம் கிடைச்சது. எனக்கு என்ன ஸ்ரேயஸா இருக்கு, நன்மை பயக்கக்கூடியதா எது இருக்கும் சொல்லுங்க. இப்ப ஸ்ரேயஸ் அப்படிங்கிறதுக்கு மோட்சம்னு அர்த்தம் எடுக்கக்கூடாது. எனக்கு நன்மை பயக்கக்கூடியதா என்ன இருக்கும் சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னான். மிக உயர்ந்ததான கருத்துக்களை சொல்லுங்கோ, பரம அர்த்தத்தை சொல்லுங்கோ, எனக்கு எது ஸ்ரேயஸ்கரமா இருக்கும், அதாவது
நன்மை பயக்கக்கூடியதா இருக்கும் சொல்லுங்கோ. அத சம்சமே சொல்லுங்கோ. ததந்தரேச்ச பவதா யதே தத்வாக்யமீரிதம் தேனைவ பரமார்த்தார்த்தம் த்வயி சேதः பிரதாவதி. அப்படி எனக்கு உயர்ந்தது எது அப்படிங்கிறத கேட்டுக்கிறதுக்காகத்தான் நான் அவருடைய ரிஷியினுடைய ஆசிரமத்துக்கு பயின்று இருந்தேன். ததந்தரே பவதா எதே தத்வாக்கியமீரிதம், இதுக்கு நடுவுல நீங்க இப்ப என்ன வார்த்தைகளை சொன்னீங்களோ தேனைவ பரமார்த்தார்த்தம் த்வயி சேதः பிரதாவதி. அதனாலேயே அந்த பரமார்த்தார்த்தம் மிக உயர்ந்ததான அர்த்தத்தை சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய உங்க விஷயத்துல என்னுடைய மனசு இப்பொழுது பிரதாவதி, அதாவது அவ்வளவு தூரம் சிரமப்பட்டு போய் என்ன பெற போறோமோ அதை இங்கேயே ஒருத்தர் உங்க மூலமா எனக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறதுனால பரமார்த்தார்த்தம் த்வயி சேதः பிரதாவதி, என்னுடைய மனசு உங்களிடத்துல பரமார்த்தார்த்தத்தை மிக உயர்ந்ததானதான அர்த்தம் என்னங்கிறத தெரிந்து கொள்வதிலே ஆவல் கொண்டு ஓடுகின்றது உங்களிடத்துல. கபில ரிஷிர் பகவதா சர்வபூதஸ்ய வைகில விஷ்ணோரம்சோ ஜகன்மோக நாசாயோர்வீமுபாகதாக. லோகத்துல இருக்கக்கூடியதான மகாமோகம், அஜ்ஞானம், திமிரம் இவைகளையெல்லாம் போக்குவதற்காக மகாரிஷியானதான கபில மகரிஷியானவர் பகவான் விஷ்ணுவினுடைய அம்சபூதமானவர் எழுதியிருக்கார். அவர் சொல்லி இருக்கக்கூடியதான அர்த்தங்கள் தான் நீங்க சொல்றதுல இருந்து வித்தியாசமா இருக்க மாட்டாது. பகவத சர்வபூதஸ்ய வைகில விஷ்ணோரம்சோ ஜகன்மோகநாசாயோர்வீமுபாகதாக. அப்போ ஜகன்மோகம் லோகத்தில் இருக்கக்கூடியதான மயக்கங்களை எல்லாம் நாசம் பண்ணணுங்கிறதுக்காக அவர் இந்த பூமியிலே அவதரித்திருக்கிறார். கபில மகர்ஷியாய் சாட்சாத் சிவபதியான எம்பெருமான். சயேவ பகவான் நூனம் அஸ்மாகம் ஹித காம்யயா பிரத்யக்ஷதாமத்ர கதோ யதைதத் பவதோச்யதே. அந்த பெருமாள் தான் கபிலராய் வந்தார். அந்த கபிலரேதான் நூனம் அஸ்மாகம் ஹித காம்யயா, அல்லது எங்களினுடையதான அனுகிரகத்தை பண்ண வேண்டும் என்று, நம்மளினுடையதான அனுகிரகத்தை பண்ண வேண்டும் என்று பிரத்யக்ஷதாமத்ர கதாஹ யதைதத் பவதோச்யதே. அந்த விஷ்ணுவே கபிலனா கபிலனே இந்த ஜடபரதர் ரூபத்துல வந்திருக்கான் போல இருக்கு எனக்கு பிரத்யக்ஷமாய். நீங்க சொல்லக்கூடியது எல்லாம் யத் பவதே யதைதத் பவதோச்யதே தன்மஹ்யம் பிரணதாயத்வம் யச்ரேயः பரமம் த்விஜ தத்வதாகில விஞ்ஞான ஜலவீச்யுததிர்பவான். தத்வத அகில விஞ்ஞான ஜலவீச்யுததிர்பவான். தேவரி ஞான கடல், அகில விஞ்ஞான கடல். அதுல ஜலவீச்சி பல வகைப்பட்டதான ஞானங்கள்ங்கிறதான அலைகளை கொண்டிருக்கக்கூடிய விஞ்ஞான கடல் தேவரீர். உம்மை சேவிச்சிருக்கக்கூடியதான எனக்கு ஸ்ரேயஸ் எது, நல்லதை பயக்கக்கூடியது எதுங்கிறத பத்தி சொல்லணும். பரமார்த்தார்த்தத்தை தெரிஞ்சுக்கணும், உயர்ந்ததான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அத சொல்லின்னு இருக்கீர். எனக்கு எது நன்மை பயக்குமோ, ஸ்ரேயஸ்கரமா இருக்குமோ அத தேவரீர் அனுகிரகிக்க வேண்டும். அங்க அப்பன்னு இருந்த தேவரீரே வந்திருக்கிறீர். ஆச்சாரியனே எதிர நேர வேற ரூபத்துல வந்தா மாதிரி இருக்கு. அதனால எனக்கு பரமார்த்தம் உயரிய அர்த்தத்தை சொல்லி எனக்கு ஸ்ரேயஸ் நன்மை பயக்கக்கூடியது எதுங்கிறத அனுகிரகிக்க வேணும். அது என்ன ஸ்ரேயஸ் பிரேயஸ், அதாவது ஸ்ரேயஸ் பிரேயஸ்ன்னு சொன்ன மோட்ச பின்னமான லௌகிகமான விஷயங்கள். இவர் சொல்லக்கூடியது ஸ்ரேயஸ் அப்படின்னா நன்மை பயக்கக்கூடியது, பரமார்த்தம் அப்படின்னா உத்கிருஷ்டமான உயர்ந்ததான அர்த்தம். இவர் சொல்றது எல்லாம் உத்கிருஷ்டமான அர்த்தங்கள், உயர்ந்ததான அர்த்தங்கள், பரமமான அர்த்தங்கள். உடனே இவர் காண்பிக்கிறார். பிராமண உவாச்ச பூப பிருச்சசி கிம் ஸ்ரேய பரமார்த்தம் நு பிருச்சசி ஸ்ரேயாம்ஸ்ய பரமார்த்தார்த்தான்யசேஷாணி ச பூபதே. உடனே இவர் பிராமணன் இப்ப பேசுறார். 12வது ஸ்லோகம். ஸ்ரேயः கிம் நிவிதி நிருபேண பூர்வம் உக்தத்வாத் ஸ்ரேயः பரமார்த்தயோர் அத்யந்த வைலக்ஷண்யாத் தயோः கதரத் பிருச்சசி இதி
விகல்பயதி. அப்ப உனக்கு ஸ்ரேயஸ் வேணுமா பரமார்த்தம் வேணுமா, இது ரெண்டுத்துல எது வேணும்னு சொல்லு அப்படிங்கிறார். ஸ்ரேய பிருச்சசி கிம் பூப பிருச்சசி கிம் ஸ்ரேயா பரமார்த்தம் நு பிருச்சசி. ஸ்ரேயச கேட்கிறாயா ராஜா, பரமார்த்தத்தை கேட்கிறாயா? ஸ்ரேயாம்ஸ்ய பரமார்த்தார்த்தானி. லோகத்துல அபரமார்த்தங்கள் எல்லாம் ஸ்ரேயஸ பண்ணும். ஸ்ரேயஸ்னா நன்மை பண்ணக்கூடியதுன்னு அர்த்தம் வச்சுக்கோங்க. இங்க இப்போ நமக்கு ஒரு பிள்ளை இருக்கான், அந்த பிள்ளை இல்லாத வரைக்கும் பிள்ளை இல்லையேன்னு வருந்தினோம். பிள்ளை தோன்றுகிறான், அப்ப அத நாம நமக்கு நன்மை பயக்கக்கூடியவன், நாளைக்கு நமக்கு எல்லாத்தையும் பண்ணக்கூடியவன் அப்படின்னு நாம நினைக்கிறோம். அவனை நாம பரிபோஷம் பண்றோம். இவர் காண்பிக்கிறார், அப்பா ராஜா ஸ்ரேயஸ் பரமார்த்தத்தை சொல்லுன்னு சொல்றையே, உனக்கு ஸ்ரேயஸ் வேணுமா பரமார்த்தம் வேணுமா? ஸ்ரேயஸும் பரமார்த்தமும் அத்தியந்தம் விலட்சணமானது, விபின்னமானது, இரண்டும் வித்தியாசமானது. ஸ்ரேயாம்ஸ்ய பரமார்த்தார்த்தானி. ஸ்ரேயஸ்கள் எல்லாம் அபரமார்த்தங்களா இருக்கும். ஏன்னா நம்ம பையன் மாத்திரம் வாஸ்தவமா? ஏன்னா நாம எப்படி உண்மை இல்லையோ அவனு தானே உண்மை இல்லை. உண்மை இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஆத்ம தத்துவம் தானே. ஆத்ம தத்துவ வெத்திரிக்கமான இந்த தேகம் உண்மை இல்லையா? அது மாதிரி அந்த பிள்ளைங்கிறதும் ஆத்ம தத்துவம் தான். அவன் நம்மளுக்கு பரிச்சரம், அவன் 20 வயசு 30 வயசு நம்மளை காற்று குறைச்சலா இருக்காங்கிறதுனால அவனுக்கு பிள்ளைன்னு பெயர் நம்ம எடுத்து ஒன்றினாங்கிற காரணத்தினால அவ்வளவுதானே. அப்படி இல்லைன்னா அந்த ஆத்மாவும் இந்த ஆத்மாவும் ஒண்ணுதானே. அப்போ அந்த பிள்ளைன்னு சொல்லறது ஸ்ரேயஸ், நல்லதை கொடுக்கக்கூடியது. ஆனா பிள்ளைங்கிறது பரமார்த்தமா உண்மையானதான தத்துவமா இல்ல. அப்ப லோகத்துல ஸ்ரேயஸும் பரமார்த்தமும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல ஸ்ரேயஸ் அப்படின்னு சொன்னா நன்மை பயக்கக்கூடியது, பரமார்த்தம் அப்படின்னா உத்கிருஷ்டமான உயர்ந்ததான கருத்து அப்படிங்கிறது. இது ரெண்டும் ஒன்னா இருக்க வேண்டியது இல்லையே. இப்ப என்னன்னு சொல்றார், ஒரு 6-7 விஷயங்களை காண்பிக்கிறார். தேவதாராதனம் கிருத்வா தனசம்பதம் இச்சதி புத்திரான் இச்சதி ராஜ்யம் ச ஸ்ரேயஸ்தத் பிராப்தி லக்ஷணம். லோகத்துல தேவதா ஆராதனத்தை பண்ணி தேவதாராதனம் கிருத்வா 14 இந்த 14 13 14வது ஸ்லோகத்துக்கெல்லாம் வியாக்கியானம் நல்லா பண்ணியிருக்காரு பாருங்க. 13க்கு என்ன சொல்ற? தனாதி யோகாந்தம் உத்தரோத்தரோத்கிருஷ்டம் ஸ்ரேயஸ் சப்தகம் தர்ஷயதி. இப்போ தனத்துல ஆரம்பிச்சு அதை காட்டிலும் வசதியானது, அதை காட்டிலும் வசதியானது, அதை காட்டிலும் வசதியானதுங்கிறதாக ஒண்ணு போறார். இந்த மாதிரி அடுக்குகள்ல வசதி தன்மைன்னு இருக்காதே பரமார்த்தம்ங்கிறதானதுன்னு இவர் சொல்ல போறார். தேவதாராதனம் கிருத்வா தனசம்பதம் இச்சதி. பெருமாளை ஆராதனம் பண்றான், அதனால தனசம்பதம் இச்சதி, செல்வத்தை விரும்புறான். புத்திரான் இச்சதி, உடனே அதுக்கு அடுத்தது அதை காட்டிலும் வசதியா புத்திரான் இச்சதி. அப்புறமா ராஜ்யம் ச ஸ்ரேயஸ்தத் பிராப்தி லக்ஷணம். இது அடையிறது ஸ்ரேயஸ். பெருமாளை ஆராதனம் பண்றான், ஆராதனம் பண்ணா செல்வ கூட்டத்தை பெறுகிறான், புத்திரத்தை விரும்புகிறான், ராஜ்யத்தை பெறுகிறான். இதை பெறதுங்கிறது ஸ்ரேயஸ், அவனுக்கு நன்மை பயக்கக்கூடியது. கர்ம யஜ்ஞாத்மகம் ஸ்ரேயா ஸ்வர்லோக பலதாயியத். ஸ்வர்கலோகத்தை கொடுக்கக்கூடியதான யஜ்ஞாத்மகம் கர்மா, யாகாதிகள் பண்ணக்கூடிய கர்மாக்கள் இருக்கு, இதெல்லாமே ஸ்வர்கலோகத்தை கொடுக்கக்கூடிய யாகாதிகள் இருக்கு, அதெல்லாம் ஸ்ரேய பிரதானம் ச பலே ததேவானபிசம்ஹிதே. அந்த கர்மால அனபிசம்ஹிதனா ஈடுபாடு இல்லாமல் நாம் பண்றோங்கிறதான கர்த்திருவ புத்தி இல்லாமல், அதாவது நாமும் சாத்விக தியாகம்னு சொல்லுவோம், அப்படி நாம் கர்த்தாங்கிறதான புத்தி இல்லாமல் ஒருவன் பண்ணும் பொழுது அந்த அந்த பலன் நம்மளுக்கு கிடைக்கிறது. அந்த இடத்துல ஸ்ரேயஸ் இருக்கு. அப்போ ஒரு கர்மாவை பண்றான், அந்த கர்மாவை பண்ண வேண்டியதுனாலே ஏற்படக்கூடிய, இவர் உதாரணமா யாக கர்மாவை சொல்றார், ஸ்வர்காதிகளை அடையறான் அப்படின்னா அது ஸ்ரேயஸ். ஆத்மாத்யேய சதா பூப யோகயுக்தைஹி ததா பரம். ஹே அரசே, யோகத்துல இருக்கக்கூடியவர்கள் எப்போதும் ஆத்மாவை தியானிக்கணும்,
ஸ்ரேயஸ்தஸ்யைவ சம்யோகः ஸ்ரேயோய பரமாத்மனா. அந்த இடத்துல மனசு அவனோட கூட சேர்ந்ததுன்னா, அந்த பரமாத்மாவோட கூட மனசு ஒன்றித்துன்னா அது ஸ்ரேயஸ் அப்படின்னு. ஸ்ரேயாம்ஸ்யேவம் அநேகானி, தியானம் பண்ணி பரமாத்மாவோட ஐக்கியத்தை பெறுகிறதோ, யாகம் பண்ணி அந்த யாகத்தை நாம பண்றோங்கிறதான எண்ணம் இல்லாமல் பலத்திலே நசை இல்லாமல் ஒருத்தன் பண்ணும் பொழுது பெறக்கூடியதான ஸ்வர்காதி பலங்களோ, பெருமாள ஆராதனை முதலியவற்றை எல்லாம் பண்ணி புத்திர தனதானிய பலனை பெறுது அப்படிங்கறதெல்லாம் ஸ்ரேயசப்பா. ஸ்ரேயாம்ஸ்யேவம் அநேகானி, இந்த மாதிரி ஸ்ரேயஸ்கள் பல வகைப்பட்டன. சதசோத சஹஸ்ரஷா, நூற்றுக்கணக்கா ஆயிரக்கணக்கா நாமும் எத்தனையோ விதமான ஸ்ரேயஸ்களை சொல்லலாம். சந்தியத்ர பரமார்த்தஸ்து நத்வேதே ஸ்ரூயதாம் சமே. ஆனா இதுகளெல்லாம் பரமார்த்தம் அன்னு, நான் பரமார்த்தத்தை சொல்றேன் கேட்டுக்கொள். தர்மாயத்யஜ்யதே கிம்னு பரமார்த்தோ தனம் யதி व्ययश्च क्रियते कस्मात् காமப்ராப்த்யுபலக்ஷணா. என்ன காண்பிக்கிறார்னா, பரமார்த்தத்தை நான் உனக்கு சொல்றேன். பரமார்த்தம் என்ன அப்படின்னார், எது பரமார்த்தம் அப்படின்னார், எந்த ஒன்றுக்காக மற்றது எல்லாம் இருக்கின்றதோ, எந்த ஒன்று இன்னொன்னுக்காக விடப்பட மாட்டாததோ, எதர்த்தம் சர்வம் எச்ச நான்யார்த்தம், எதுக்காக எல்லாம் இருக்கோ, எந்த ஒன்று இன்னொன்னுக்காக அமையாதோ. அப்போ எதுக்காக எல்லாம் இருக்கோ, நீ என்ன பண்ணா அதுதான், அதை நோக்கிதான், அதுதான் பரமார்த்தம். எல்லாம் தபஸோ யாகமோ யோகமோ எதை பண்ணாலும் அது எம்பெருமான குறிச்சிருக்கு, ஆத்மாவை அவலோகனம் பண்ணறதுங்கிறத இருக்கு அப்படின்னா அது பரமார்த்தம். அத பண்ணா இந்த தனத்துக்காக அவர் ஆத்மாவலோகனம் பண்றார். எதுக்குடான்னா பணத்தை பெறணுங்கிறதுக்காக. எதனா ஒரு முட்டாள்தனமா இருக்கா இல்லையா? அவ்வளோ வசதியானது லௌகிகமானதானே இத்தோண்டு பலனுக்காக வருமோ? அப்போ எதை குறித்து எல்லாம் அங்கமாய் அமைந்திருக்கின்றனவோ, எந்த ஒன்று இன்னொன்னுக்கு அங்கியாய் இராதோ, அங்கமாய் இராதோ, எந்த ஒன்றை பரமார்த்தம்னா என்னன்னா, எந்த ஒன்றை குறித்தே அனைத்தும் விதிக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த எந்த ஒன்றானது மற்றவற்றிற்கு அங்கமாய் இருக்காதோ, எந்த ஒன்றை அடைவதற்கு மற்றது எல்லா சாதனங்களா இருக்கோ, எந்த ஒன்று மற்ற எதற்கும் சாதனம் இல்லையோ, அப்போ மகா உத்கிருஷ்டமானது, அதற்காக அனைத்தும் இருக்கின்றன. இது எதற்காகவும் அங்கமாகவோ சாதனமாகவோ கருவியாகவோ வழியாகவோ உபாயமாகவோ இராதது அப்படின்னு இப்ப பரமார்த்தத்துக்கு காண்பிக்கிறார். இப்போ தனங்களை நாம ஸ்ரேயஸ் அப்படின்னு நாம சொன்னோம், அதெல்லாம் பரமார்த்தம் இல்ல. தர்மாய த்யஜ்யதே கிம்னு பரமார்த்தோ தனம் யதி. அப்பா வாஸ்தவத்துல தனம் அத நாம ஸ்ரேயஸ்ன்னு சொன்னோம். ஆனா நீ ஸ்ரேயஸ் பரமார்த்தம் ரெண்டும் ஒன்னா இருக்க மாதிரி எனக்கு சொல்லுன்னு சொன்ன. ஒருவேளை அந்த தனம் பரமார்த்தமா இருக்குமானா, அந்த பரமார்த்தத்தை நாம தர்மத்திற்காக செலவு பண்றோமே, அதுக்காக வியம் பண்றோமே. வியஸ்ச கிரியதே கஸ்மாத் காம குரோத பிராப்த்யுபலக்ஷணா. காமம் குரோதம் முதலியவற்றை எல்லாம் கொண்டு அந்த செல்வத்தை நாம செலவு பண்றோமே, தர்மத்துக்காக செலவு பண்றோமே. அப்போ வேற ஒன்ன குறித்து இந்த செல்வத்தை நீ பண்ற, ஏதோ ஒரு பலத்தை குறித்து. அப்ப அந்த பலம் பிரதானமா போயிடுத்தே, செல்வம் சாதாரணமா போயிடுத்தே. அப்ப செல்வம் உபாயமா போயிடுத்தே, செல்வம்ங்கிறது காரணமா போயிடுத்தே, செல்வம்ங்கிறது சாதனமா போயிடுத்து. எதுக்குடானால் அதுக்காக அவர் அந்த 4 வேத பாராயணக்காரர்களுக்கு நிறைய சம்பாவனை பண்ணா வசதிங்கிறதுக்காக பண்ணார். செல்வம் ஸ்ரேயஸ்கரமானதே தவிர அது பரமார்த்தம் இல்ல. ஏன்னா பரமார்த்தம்ங்கிறது அதை குறித்து எல்லாம் இருக்கணும், அது எதுக்காகவும் இருக்காது. இப்ப செல்வம் பரமார்த்தமா இந்த ஸ்லோகத்துல கேட்கிறார். தனம் பரமார்த்தோ யதி. ஒருவேளை செல்வம் பரமார்த்தமா இருக்குமானால் ஹே ரகுகணா, தர்மாய த்யஜ்யதே கிம், எப்படி நாம அதை தர்மத்திற்காக செலவு பண்ணுவோம்? நாம ஆனா லோகத்துல செலவு பண்றோம். அப்ப தர்மத்திற்காக பணத்தை செலவு பண்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது
பணம் பரமார்த்தம் அல்ல. ஏன்னா பரமார்த்தம் என்பது வேற ஒன்றை குறித்து இராதது. வியயச்ச கிரியதே கஸ்மாத் காம பிராப்தியுபலக்ஷணா. காமன் வேண்டியதெல்லாம் பெறணுங்கிறதுக்காக செலவு பண்றோமே, அதுல இருந்தே தெரியறது பணம்ங்கிறது ஸ்ரேயஸே தவிர அது பரமார்த்தம் அல்ல. அடுத்தது புத்திரன். புத்திரச்சேத் பரமார்த்தஸ்யாத். ஒருவேளை புத்திரன் பரமார்த்தனா இருப்பானால் சோப்யன்யஸ்ய நரேஸ்வரா, அவன் இன்னொருத்தனுக்கு, அதாவது நமக்கு பிள்ளை, அவன் இன்னொருத்தனுக்கு அப்பாங்கிறதுல அவன் வசந்து போயிடுறான். பரமார்த்த பூத சோன்யஸ்ய பரமார்த்தோ ஹிதத் பிதா. ஒருவேளை பிள்ளைய நாம பரமார்த்தம்னு சொல்லுவோமானா, அதாவது ஸ்ரேயஸ்னு சொன்னோம், ஆனா அது பரமார்த்தம் இல்லைன்னு நான் காண்பிக்கிறேன் பாரு. ஸ்ரேயஸ் வேற பரமார்த்தம் வேற. செல்வத்தை நான் அப்படி சொன்னேன். பிள்ளையும் பரமார்த்தம் இல்ல. ஏன் அப்படின்னா அவன் இன்னொருத்தனுக்கு பரமார்த்தமா இருக்கான். தன்னுடைய அப்பாவுக்கு அவன் தான் எல்லாம்னு இருக்கான். ஆனா தற்பிதாச்ச அந்நியசிய, அப்பாவுக்கு பையன் எல்லாமா இருக்கான். லோகத்துல பரமார்த்தம் ஒண்ணுதானே இருக்கணும். இப்போ எனக்கு எல்லாமே என் பிள்ளைதான்ப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். ஆனா அப்படின்னு ஒரு 50 வயசுக்காரர் தன்னுடைய 30 வயசு பிள்ளைய நினைச்சிட்டு 20 வயசு பிள்ளைய நினைச்சிட்டு சொல்றார் அப்படின்னா, உள்ளுக்குள்ள தாத்தா சொல்றார் 80 வயசுக்காரர் எனக்கு எல்லாமே என் பிள்ளைதான். அப்போ அப்பாவுக்கு பரமார்த்தன் பிள்ளையானால் தாத்தாவுக்கு அவனுடைய அப்பா பரமார்த்தனாரா? அப்ப பரமார்த்தம் பகுதாவா இருக்குமா? பகுசங்கையில இருக்குமா? அதனால பரமார்த்தம் போன இதுல ஒன்றுக்காக வேற ஒன்றுக்காக அங்கமாய் உபாயமா சொல்லப்பட்டது. இப்ப பரமார்த்தத்தினுடைய பகுத்துவம் கிடையாது. புத்திரச்சேத் பரமார்த்தஸ்யாத் சோப்யன்யஸ்ய நரேஸ்வரா. புத்திரன் பரமார்த்தனா இருப்பானால் அவன் வேற ஒருத்தனினுடைய பரமார்த்தனாக ஆகிறான். பரமார்த்த பூத சோன்யஸ்ய பரமாத்மோஹி தத்பிதா. அப்படி பரமார்த்தனா ஒண்ணுக்கு பதிலா பல பரமார்த்தங்கள் ஒரு ஆத்திலேயே பாத்தீங்களான்னா, எனக்கு என்னுடைய பிள்ளை பரமார்த்தம் எல்லாம் என் பிள்ளைதான்ப்பா அப்படின்னு சொன்னா, அவ அப்பா எனக்கு எல்லாம் என் பிள்ளைதான்ப்பான்னு சொல்றா. பரமார்த்தத்தினுடையதான துவைவித்யம் பகுவித்யம் பல வகைப்பட்டதான தன்மை வந்துடுறது. ஏவம் ந பரமார்த்தோஸ்தி ஜகத்யஸ்மின் சராச்சரே பரமார்த்தோ ஹி காரியாணி காரணானாம் அசேஷதாக. அதனால லோகத்துல காரணானாம் காரியாணியாக பரமார்த்தம் இருப்பதில்லை. ஏனர் ஜனகானாம் பரமார்த்தா தஸ்மான் ந பரமார்த்தா அனன்யார்த்தோ ஹி பரமார்த்தா அப்படின்னு வியாக்கியானத்துல காண்பிச்சார். லோகத்துல ஏவம் ந பரமார்த்தோஸ்தி ஜகத்யஸ்மின் சராச்சரே பரமார்த்தோ ஹி காரியாணி காரணானாம் அசேஷதா. எல்லா காரணங்களுக்கும் ஒரே காரியமாக இருக்கக்கூடியதாக லோகத்துல ஒண்ணும் இல்ல. மகா காரணபூதமான வஸ்துன்னு தான் நாம சொல்லணும். அதனால இதுகள் எல்லாம் பரமார்த்தத்தினுடையதான அநேகத்துவம் ஏற்பட்டு போயிடுறது. அடுத்தது ராஜ்யாதி பிராப்திரத்ரோக்தா பரமார்த்ததையா யதி. ஒருவேளை நாம ராஜ்யம் முதலியதுதான் பரமார்த்தம்னு நீ சொல்றவே அப்படின்னா, நீ அவன் சொல்லல ஸ்ரேயஸும் பரமார்த்தமும் எனக்கு சொல்லுங்க. ஸ்ரேயஸ் வேற பரமார்த்தம் வேறையாச்சா? ஸ்ரேயஸ்ல தனத்தை சொல்லலாம், ஸ்ரேயஸ்ல புத்திராதிகளை சொல்லலாம், ஸ்ரேயஸ்ல ராஜ்யத்தை சொல்லலாம். அப்படி பரமார்த்தம்னு நினைச்சோமானால் பரமார்த்தா பவந்தியத்ர ந பவந்தி ச வை ததா. அதுகள் கொஞ்ச நாள் கழிச்சு ந பவந்தி. சிறைகிய பானையர் அப்படின்னு போயிடுறானே, ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு இருந்தும் போயிடுறானே, அந்த ராஜ்யம் நஸ்வரமாயிடுறதே. இவனும் போயிடுறான், ராஜ்யமும் போயிடுறதே. அப்போ ந பவந்தி பரமார்த்தா எதி பவந்தி. ராஜ்யம் முதலியவைகள் எல்லாம் பரமார்த்தமா இருக்குமானா அவைகள் ந பவந்தி, கொஞ்ச நாள்ல அதுகள் இல்லாமல் போயிடுறது. பரமார்த்தம்ங்கிறது அனஸ்வரம், பரமார்த்தம்ங்கிறது அழியாதது. ஆனா ராஜ்யம் பரமார்த்தமா இருக்க மாட்டாதது. ஏன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அது இல்லாத காரணத்தினால். பரமார்த்தா பவந்தியத்ர ந பவந்தி ச வை ததாஹ. ருக்யஜுஸ்ஸாம நிஷ்பாத்யம் யஜ்ஞ கர்ம மதம் தவ பரமார்த்த பூதம் தத்ராபி ஸ்ரூயதாம் கததோ மம. ருக்யஜுஸ்ஸாம முதலியவற்றை எல்லாம் கொண்டு பண்ணக்கூடியதான யாகாதிகள் எல்லாம் பரமார்த்தங்கள் நீ சொல்லுவையானால்
அதுல நான் சொல்லக்கூடியதான வாஸ்தவார்த்தத்தை கேட்டுக்கொள்ளுடாப்பா. எத்து நிஷ்பாத்தியதே காரியம் மிருதா காரணபூதயா தற்காரணானுகமனா நியாயத்தே என்று மிருண்மயம். ஒரு உதாரணம் சொல்றேன். பானையை எடுத்துக்கோ. பானையிலே மண்ணில இருந்து வரக்கூடியதான மிருண்மயமா இருக்கக்கூடிய பானை முதலியவைகள் எல்லாம் காரியபூதங்களாக இருக்கின்றன. ஏவம் விநாசிபிர் திரவ்யைஹி சமிதாஜ்ய குஷாதிபிஹி நிஷ்பாத்யதே கிரியாயா து சாபவித்ரி விநாசினி. அழியக்கூடிய மண்ணை வச்சுண்டு பண்ணக்கூடியதான அகல் விளக்காகட்டும். இன்னைக்கு கார்த்திகை, நாளைக்கு கார்த்திகை, நேற்று கார்த்திகை, இந்த சமயத்துல நாம பேசிட்டு இருக்கோம். அப்ப அழியக்கூடியதான மண்ணை வச்சுட்டு பண்ணக்கூடியதானது எல்லாமும் அழியக்கூடியதாகத்தான் இருக்கும். அந்த மாதிரி அழியக்கூடியதான இந்த சமித்து, குஷம், தர்ப்பம் முதலியவற்றை எல்லாம் வச்சுட்டு பண்ணக்கூடியதுனால வரக்கூடிய ஸ்வர்காதி பலங்களும் அழியக்கூடியதுதான். ஏவம் விநாசிபிர் திரவ்யைஹி சமிதாஜ்ய குஷாதிபிஹி நிஷ்பாத்யதே கிரியாயா. அதனால எந்த ஒரு செயல் செய்யப்படுகின்றதோ, யாகாதி கர்மாக்கள், என்ன ஒரு பலன்கள், இது எல்லாமே சாபவித்ரி விநாசினி, அவைகளும் அழியக்கூடியதாகத்தான் ஆகும். அப்போ பரமார்த்தமானா அநாசி பரமார்த்தஸ்ச பிராஜ்ஞைரப்யுபகம்யதே. அதனால தனம், புத்திரன், ராஜ்யம், யாகாதி கர்மாக்கள் இது எல்லாமே பரமார்த்தம் இல்ல. தனம் அப்படிங்கிறது பரமார்த்தம் இல்லாததுக்கான காரணம் அது வேறொன்னுக்காக இருக்கின்றது, அங்கமா போயிடுறது. ராஜ்யம் அப்படிங்கிறது நஸ்வரத்வாத்து பரமார்த்தமாக இல்லாமல் இருக்கிறது. யாகம்ங்கிறது நஸ்வரத்வாத்து பரமார்த்தமா இல்லாமல் இருக்கக்கூடியது. புத்திராதிகள் எல்லாம் பரமார்த்தமா இல்லாததுக்கான காரணம் பரமார்த்தம் ஒண்ணுதான் இருக்க முடியும். இங்க பல பகுத்துவம் ஏற்பட்டதுனால அதுகள் பரமார்த்தம் இல்ல. அப்ப பரமார்த்தம்னா அவிநாசி பரமார்த்தஸ்ச பிராஜ்ஞைரப்யுபகம்யதே தத்து நாசி ந சந்தேகோ நாசி திரவியோபாதிதம். நாசி திரவியங்களால அழியக்கூடிய திரவியங்களால வரக்கூடியதெல்லாம் கூட அழியும். யாகம் அப்படிங்கிறது அழியக்கூடியது. ஏன்னா அழியக்கூடிய வஸ்துக்களாகிறதான தர்ப்பம், சமித்து, ஆஜ்யம் முதலியவற்றை கொண்டு பண்ணப்படக்கூடியது. அதனால அவிநாசி பரமார்த்ததாக, பரமார்த்தமா இருக்கக்கூடியது அவிநாசி. ததேவா பலதம் கர்ம பரமார்த்தோ மதஸ்தவ முக்தி சாதன பூதத்வாத் பரமார்த்தோ நசாதனம். அவைகளை போய் நீ நஸ்வரமான யாகம் முதலியவைகளை போய் அனஸ்வரமா இருக்க, அதனால வரக்கூடியதான பலன் நஸ்வரமாகத்தான் ஆகும். அதனால அனஸ்வரமானதான மோட்சத்திற்கு அவைகள் எல்லாம் காரணமாய் ஆகாது. அடுத்தது தியானம் அப்படின்னார். தியானம் நைவாத்மனோ பூப பரமார்த்தார்த்த சப்திதம் பேதகாரி பரேபியஸ்து பரமார்த்தோ ந பேதவான். இது தியானமும் பரமார்த்த சப்த வாச்சியாக ஆகாது. ஏன்னா அது பரமார்த்தார்த்த சப்திதம். ஏன்னா பேதகாரி பரேபியஸ்து, பரேபியா பேதகாரி. பரமார்த்த சப்திதம் தியானம் ந பரம பிரயோஜன பூத வஸ்து சப்தவாச்சியம். யதா தத் பரேபியோ கடாதிபியோ பேதம் கரோதீதி பேதகாரி. அது தியானம் பண்றான். தியானம் பண்ற பொழுது அவனுக்கு என்ன ஏற்படுறது அப்படின்னார், நான் இது அல்ல, நான் இது அல்லன்னு அவைகள்ல இருந்து தன்னை வித்தியாசப்படுத்தி காண்பிச்சு 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 வருது. அப்போ அகம் ந தத்து அப்படிங்கிறதான பேதத்தை ஏற்படுத்தக்கூடியது தியானம். அதனால நைவாத்மனோ பூப பரமார்த்தார்த்த சப்திதம் பேதகாரி பரேபியஸ்து பரமார்த்தோ ந பேதவான். பரமார்த்தம் நஸ்வரம் இல்ல, பரமார்த்தம் பகு இல்ல, பரமார்த்தம் அங்கம் இல்ல, பரமார்த்தம் பேதம் இல்ல அப்படின்னு இங்க காண்பிக்கிறார். பரமாத்மாத்மனோர் யோக பரமார்த்த இதீஷ்யதே. பரமாத்மாத்மனோர் யோகா, மனசு பரமார்த்தமானது என்னவோ அதுல போய் சேர்றதுதான். மிச்சை ததன்ய திரவியம் ஹி நைதி தத்ரவ்யதாம் யதா. மற்றது எல்லாம் அதற்கு அழியக்கூடிய தன்மைகளை கொண்டிருக்கக்கூடியதுனால தஸ்மாத் ஸ்ரேயாம்ஸ்யசேஷாணி. லோகத்துல நிறைய வஸ்துக்கள் இருக்கு, எல்லாமே ஸ்ரேயஸுகள் தான். நிருபேணைதானினம் சம்சயா பரமார்த்தஸ்து பூபால சங்கேபாத் ஸ்ரூயதாம் மம. நான் பரமார்த்தத்தை சொல்றேன், சுருக்கமா சொல்றேன், கேட்டுக்கொள் அப்படின்னார். பரமார்த்தம் அப்படிங்கிறது ஏகோ வியாபி சமஹ சுத்தஹ நிர்குணஹ பிரகிருதே பரஹ. ஏகம் வியாபி, எங்கும் பரவி இருக்கக்கூடியது.
சமாஹா எங்கும் எதிலேயும் சமமா இருக்கக்கூடியது, சுத்தாஹா எந்த விதமானதான தோஷங்களும் தட்டாதது, பிரகிருத்தே நிர்குணாஹா சத்வரஜஸ்ங்கிறதான குணத்திரய பாதா இல்லாதது, பிரகிருதிக்கு அதனாலேயே பராஹா பிரகிருதிக்கு விலட்சணமானது, ஜன்ம விருத்தியாதிரஹிதாக தோற்றம் வளர்ச்சி முதலியவைகள் இல்லாதது, ஆத்மா சர்வகதோ வியாக மாற்றம் இல்லாதது, சர்வகதாக சர்வவியாபியா எங்கும் என்றைக்கும் காலத்தினாலேயோ தேசத்தினாலேயோ பரிச்சேதங்கள் இல்லாதது, பரஜானமயோ சத்பிர்ஞா நாம ஜாத்யாதிபிர்விபு நயோக நயுக்தோ பூன் நைவ பார்ச்சிவயோக்ஷ்யதே. இந்த லோகத்துல இருக்கக்கூடியதான பரஜானமயா உத்கிருஷ்டமானதான ஞானாத்மகமா இருக்கக்கூடியதான அது சித்தோல்யோ அது அசத்பிஹி நாம ஜாத்தியாதிபிஹி அந்த விபுவான எங்கும் பரவி இருக்கக்கூடியதான அது குணாதீதமான அது ரஜஸ்தானங்கிற குணாதீதமானது நாம ஜாத்தியோட கூட நாம அப்போ பராசரர்னா இவர், மைத்ரேயர்னா இவருங்கிறதான பெயரினாலேயோ, இந்த ராஜா அப்படிங்கிறதோ க்ஷத்ரியன் அப்படிங்கிறதோ பிராமணங்கிறதான ஜாத்தியாதிபிகளினாலேயோ பானைங்கிறதான கடத்துவம் முதலியதான ஜாதிகளாலேயோ சேர்த்து சொல்லப்படுறது. அது வாஸ்தவத்துல யோகவான் அவைகளோட யோகத்தை பெறாதது, அது என்றைக்கும் அந்த மாதிரியானதான நாம ஜாதிகளோட யோகத்தை கொண்டிருக்கவில்லை, என்றைக்கும் கொள்ளவும் கொள்ளாதது. ந யோகவான் நைவ யோக்ஷியத்தே ஒரு நாளும் அழியக்கூடியதான வஸ்துக்களோட கூட அதுக்கு நாம ரூபம் முதலியவற்றோட கூட சம்பந்தம் அதுக்கு இருந்ததில்லை, இப்பொழுதும் இருப்பதில்லை, என்றைக்கும் இருக்கவும் இருக்காது எதிர்காலத்திலேயும். தஸ்யாத்ம பரதேகேஷு சதோப்யேகமயம் ஹியத் எந்த ஒன்று எல்லா தேகத்திலேயும் பரவி இருந்தாலும் ஒன்றாகவே இருக்கிறதோ, அடியேன் சரீரத்துல இருக்கக்கூடியதுதான் உங்களுடைய சரீரத்துல இருக்கு, அதுதான் ஒரு எறும்பினுடைய சரீரத்துல இருக்கு, அதுதான் ஒரு மரத்துல இருக்குங்கிறதான ஏகத்துவத்தை கொண்டிருப்பதாய் விஞ்ஞானம் பரமார்த்தோசௌ இதுதான் இந்த ஞானம்தான் பரமார்த்த ஞானம். சர்வத்திலேயும் அந்த ஆத்மாதான் வியாபித்திருக்கின்றது. அது இந்த தேகத்துக்கு வரும்போது தேகத்துக்கு தேவநாதன் பெயர். இது 5 அடி 3 அங்குலம் இருக்கக்கூடியது, கொஞ்சம் கருப்பானது, கொஞ்சம் ஞானத்தை கொண்டிருக்கக்கூடியது, கொஞ்சம் கோரம்தான் சத்துவத்தை கொண்டிருக்கக்கூடியது. இது எல்லாம் தேகத்துக்குத்தான். அதனால தஸ்யாத்ம பர தேகேஷு சதோப்யேகமயம் ஹியத் விஞ்ஞானம் பரமார்த்தோசோ அந்த மாதிரி நாம தெரிஞ்சுக்கிறது தான் பரமார்த்தமாகும். துவைத்தினோ தத்ய தர்ஷினாஹ இது வேற அது வேறங்கிறதான பிரிந்த பாவத்தை யார் பார்க்கிறாளோ, அதாவது என்னன்னாக்க இது ரெண்டும் வாஸ்தவத்துல வேற, இது ஆத்மாவும் இதுவும். ஆனா துவைத்தினாக அதத்ய தர்ஷினாஹ அதுக்கு மேல யோசிச்சு பாருங்க, ஆத்மாதான் நாம இங்க இருக்கிறது எல்லாம் அப்படின்னு வந்துடுத்துன்னா மனுஷன் வேற, எறும்பு வேற, காளை வேற, கடா வேறங்கிறதான தன்மை வராதே. சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதா சமதர்ஷினா அந்த இடத்துலயும் வேத புத்தி வருமானால் அவன் துவைத்தி பிரிச்சு பார்க்கிறான். என்கிட்ட இருக்கிற ஆத்மா வேற, அங்க இருக்கக்கூடிய ஆத்மா வேற. இது பிராமண ஜாத்திகமானதான ஆத்மா, அது க்ஷத்ரிய ஜாத்திகமான ஆத்மா. ஆத்மாவுக்கு எதிரா ஜாதி, ஆத்மாவுக்கு எதிரா நாம, ஆத்மாவுக்கு எதிரா ஸ்வரூபம் ஸ்வபாவம் நாம குணம் அப்படின்னு கேட்டா அதுல பிரிச்சு பார்க்கக்கூடியதுதான் துவைத்தித்துவம் துவைத்தத்துவம். அதாவது பிரிச்சு பார்க்கிறது நாம வேற அது வேற. அவ அதத்ய தர்ஷினாக அப்போ ஒன்றே ஒன்றுதான். இந்த நஸ்வரமான வஸ்துக்களிலிருந்து விலட்சணமானதான ஆத்மா அது எல்லா இடத்துலையும் பரவி இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த ஆத்மால போய் பல வகைப்பட்ட தன்மை இருக்குன்னு பார்க்கிறவாள் துவைத்திகள். துவைத்திகள்னா அந்த துவைத்திகள் துவைத்தம் அத்வைத்தம் அப்படி சொல்லல. துவைத்திகள்னா பேதபாவம் கொண்டவா, அவ சரியாக பார்ப்பதில்லை. அதத்ய தர்ஷினஹா வேணுரந்திர விபேதேன பேத ஷட்ஜாதி சம்ஹிதா அபேதவ்யாபினோ வாயோஹோ ததாஸ்ய பரமாத்மனா. அழகான உதாரணம் கொடுக்கிறார். ஒரே காற்று, ஒரு மூங்கில் இருக்கு. அந்த மூங்கில் ஒரு சின்ன இப்படி பண்ணி அதுல நிறைய 6-7 ஓட்டை போட்டிருக்கு. அதுல காத்து ஒரே காற்று ஒவ்வொரு ஓட்டையில வந்து வெளிப்படும் பொழுது ஷட்ஜம் மத்தியம் காந்தாரம் பெயர் வகைகளை கொண்டிருக்கா இல்லையா சார்? ரீ க ம ப த நீங்கிறதான பரியந்தம்
ஒவ்வொரு வகையில வரக்கூடியதான இதுக்கு ஷட்ஜம், இதுக்கு காந்தாரம், இதுக்கு மத்தியம் அப்படிங்கறதெல்லாம் என்னது? காத்துதான். ஒரே காத்து ஒவ்வொரு தொலையில வரும் பொழுது ஒவ்வொரு விதமான பெயரை பெறுகிறார் போலே ஒரே ஆத்மாவானது ஒவ்வொரு சரீரத்திற்குள்ளே வரும்பொழுது வேணுரந்திர விபேதேன அந்த மூங்கிலினுடைய தொலை அந்த எந்த தொலையில வருதுங்கிறதுனால ஷட்ஜாதி சம்ஹிதாக பேதாக, ஷட்ஜம் மத்தியம் காந்தாரம் முதலியதான பல வகைப்பட்டதான ஸ்வரபேதங்கள் எல்லாம் ஏற்பட்டதா சொல்றாளே, அந்த அது வாஸ்தவமா எது? அபேத வியாபினோ விஷ்ணோஹோ வாயோஹோ, எந்த விதமான பேதமும் இல்லாத ஒரே வாயு இந்த இடத்துல வரும்போது இப்படி வருதுங்கிறதா இருக்கே, அந்த மாதிரிதான் வாயோ ததாஸ்ய பரமாத்மனா. அந்த மாதிரி இந்த ஆத்மாவினுடையதான தன்மை ஒன்றுதான். அந்த தன்மை இங்க வரும் பொழுது, இந்த சரீரத்துக்கு வரும் பொழுது, இந்த தொலையில வந்தா அந்த வாயுவுக்கு ஷட்ஜம்னு பெயர், இந்த தொலையில வந்தா அந்த வாயுவுக்கு மத்தியம்னு பெயர், இதுக்கு அதே வாயுக்கு இந்த தொலையில காந்தாரம்னு பெயர்கிற மாதிரி ஒரே வாயுதான். அந்த மாதிரி ஒரே ஆத்மா இந்த சரீரத்துல இருக்கிற பொழுது அவனுக்கு பிராமணன்னு பெயர். வாஸ்தவத்துல ஆத்மாவுக்கு பெயரே கிடையாது. அப்போ அதெல்லாம் எது? உபாதியான சரீரத்திற்குத்தான். ஏகஸ்வரூப பேதஸ்ச பாஹ்ய கர்ம விருத்தி பிரஜா தேவாதி பேதே பத்வஸ்தே நாஸ்தியேவாவரணே ஹிசாஹா. இந்த ஆவரணங்களா இருக்கக்கூடிய இந்த பகிர் உபாதிகள் எல்லாம் எடுத்துன்னா அந்த ஒன்றுங்கிறதான தன்மை ஏகஸ்வரூப பேதஸ்ச, அது ஒன்றுதான். அதுல இருக்கக்கூடியதான பேதங்கள் எல்லாம் பாஹ்ய கர்ம விருத்தி பிரஜா, பாஹ்ய கர்ம விருத்தி பிரஜா, பாஹ்ய கர்ம விருத்தி பிரஜா, வெளியில இருக்கக்கூடிய கர்மாக்களாலேயும் இந்த சரீரம் அப்படிங்கிறது, இந்த தேகம் அப்படிங்கிறது, இந்த கிரியா அப்படிங்கிறதான பல வகைப்பட்டதான உபாதிகளாலே எழக்கூடியது. தேவாதி பேதே பத்வஸ்தே, அந்த வெளியில இருக்கக்கூடியதான தேவன், மனுஷன், பசு, பக்ஷி, மரம், எறும்பு அப்படிங்கிறதான அந்த சரீரமாகிறதான உபாதியானது போயிடுச்சுனாக்க நாஸ்தியே வாவரணே ஹிசாஹா, அந்த ஆவரணமே இல்லைன்னு சொன்னா அங்க இருக்கிறது எல்லாம் ஒண்ணுதான். இது ஒரு நாய்க்குள்ளேயும், நாயை அடிச்சு சாப்பிடுறவனுக்குள்ளேயும், எறும்புக்குள்ளேயும், காற்று இது மரத்துக்குள்ளேயும், நமக்குள்ளேயும், தேவனுக்குள்ளேயும், யக்ஷர்கள், கிம்புருஷர் எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடியது பிராமணன், சத்திரியன், வைசியன் எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடியது ஒண்ணு. இதெல்லாம் வெளியில இருக்கக்கூடிய ஆவரணங்கள். அதுகளெல்லாம் வெளியில இருக்கக்கூடிய ஆவரணம்னா சுற்றுச்சுவர் மாதிரி. அதெல்லாம் எடுத்துன்னா அங்க ஒண்ணுதான் இருக்குங்கிறது தெரிய வரும் அப்படின்னு சொல்லி, அப்பா ஸ்ரேயஸ் வேற, பரமாத்மா பரமார்த்தம்ங்கிறது வேற. பரமார்த்தம் ஒண்ணுதான் நித்தியம். அந்த நித்தியமா இருக்கக்கூடியதானது, அது நித்தியமானது, அழியானது, நித்தியமா இருக்கக்கூடிய காரணத்தினாலேயே எப்பொழுதுமே அடையப்படக்கூடியதா இருக்கக்கூடியது, அதாவது பிராப்பியமா இருக்கக்கூடியது அப்படிங்கிறத சொல்லி, அதற்குள்ள இருக்கக்கூடிய பேதங்கள் எல்லாம் நம்மளுடையதான அஜ்ஞான கிருத்தமானவைகள். இதுகளெல்லாம் விழுந்துடுத்தோம்னா அது ஒண்ணுதான் இருக்குன்னு தெரியும். இதெல்லாம் வெளிப்படையா பார்த்தா அத்வைத்தம்னா நம்மளும் அதெல்லாம் ஒத்துக்கிறோம். அதனாலதான் நம்ம விசிஷ்ட அத்வைத்திகள். அதுல நமக்கு ஒன்றும் தோஷம் இல்லை. அதனால ஒரே பரமாத்மா நம்மளுடைய ஆத்மாவாக இருக்கக்கூடியவன். நம்ம ஜீவாத்மாங்கிறது, அது மேல பரமாத்மாங்கிறது, இந்த ஜீவாத்மாங்கிறது தான் ஆத்மா தான், ஆத்ம வஸ்து எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியது. அதுல தேவாதிகிருத்த பேதங்கள், மனுஷியாதிகிருத்த பேதங்கள், அதே மாதிரி மரம், அத முதலியதானது, எறும்பு அப்படிங்கிறதான பேதங்கள் எல்லாம் அவரவர்களினுடைய கர்ம ஜன்மங்களாலே ஏற்பட்டிருக்கக்கூடியவைகள். அதுதான் நாம பரமார்த்தமானது அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிச்சார். இது முடியும்னு அடியன் எதிர்பார்க்கல. ஆனா என்னமோ இன்னைக்கு முடிஞ்சிடுச்சு. பெருமாள் அனுகிரகம். இதற்கு மேல அவர் ஒரு கதைய சொல்லி, அவனுக்கு ஒரு கதைய சொல்லி, நிதாகன்கிறதான ஒரு ராஜாவுக்கு ரிபு நிதாகன்கிறவாளுக்கு நடுவுல நடந்திருக்கக்கூடியதான சரித்திரத்தை சொல்லி அந்த இவனுக்கு இந்த விஷயத்த சொல்ல போறார். பெருமாள் அனுகிரகத்துல இந்த இடம் இப்படி ஏதோ இன்னைக்கு நடந்தது, இப்படி முடிஞ்சிடும். கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, முடிஞ்சிடுச்சு. இந்த 28 ஸ்லோகம் வந்து நிறுத்தலான்னு பார்த்த பொழுதுதான் இன்னும் 4-5 ஸ்லோகம் இருக்குன்னு கடைசியா ஒரு 20 நிமிஷம் அவரே சங்கிரகமா சொல்றேன், சங்கேபா சிறுயத்தாமன்னு சொன்னார். அது நாமளும் சொல்லி முடிச்சு விடலான்னு தோணித்து. க்ஷமிச்சுக்கணும், ரொம்ப காலம் ஆயிடுச்சுன்னாக்க. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. பெருமாள் அனுகிரகத்துல நாளைக்கு சேவிக்கலாம்.